இந்த மாதிரி நாம் செய்யறதுனால நாம் தேவனிடத்துல இன்னும் கொஞ்சம் நெருங்கிட்டு போகணும் தவிர அதனால நமக்கு வாங்கி கொண்டு வராது. நாமும் அப்படியே செய்யலாம். எதுவுமே சுத்திகரிப்பு வைக்காம அப்படின்னு சொல்லி ராபடித்து வரும்போது ராபடி எடுத்துக்க குருத்து ஞானசாரம் வைக்கணும், அபிஷேகம் வைக்கணும், ஞானசாரம் தத்தம் செய்யும். எதுக்காக வைக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இன்னும் கொஞ்சம் நெருங்குவான் சமூகத்தில். சுத்தம் உள்ளவன் இன்னும் சுத்தமாக கடவான், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய கடவான் அப்படின்னு சொல்லி இருக்கப்போ நான் சுத்தமா தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு சுத்தம் போதாது, அதனால இன்னும் சுத்தமாகும். அப்ப நான் எப்படி சுத்தமாவேன்? தேவனுடைய வசனங்களை கேட்டாதான் என் ஜீவியத்துல என்ன எனக்கு தெரியும், அப்படி நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்காக தான் இந்த 3 நாள் உபவாச கூட்டம். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வசனங்களை எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். இதனால நமக்கு நன்மை வருமே தவிர தீமை வரவே வராது. அப்போ ராபூஜனம் எடுக்கிறவங்க தான் இந்த கூட்டத்துக்கு வரணுமா? இந்த சிபிஎம்ல இருக்கிறதான பெற்றவங்க செய்யறதான முக்காவாசி காரியம் உங்க பிள்ளைங்க கேட்டு நாசமா போறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்கதான் ஞானசானம் எடுக்கல, ராபூஜனம் எடுக்கல. அவங்க எதுக்கு தேவ சமத்துக்கு வரணும்? அவங்க வரணும்னு அவசியம் இல்லை. அவங்களால வீட்டுல விட்டு ராபூஜனம் எடுக்க மட்டும் கூட்டத்தில் போய் கலந்துக்கும் அப்படி சொல்லி வராங்களே, அதுதான் அவங்க பெரிய சீர்கேடு. அவங்களுக்குள்ள இருக்கிற பெரிய சீர்கேடு அதுதான். சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட தேவ சமூகத்துல கூட்டத்தை உட்கார வைக்கணும். அவங்களுக்கும் அறிவு இருக்கு. இந்த மாதிரி வசனங்களை கேட்கும் போது அவங்களுக்கும் உணர்வு வரும். அவங்க ராபோஜனம் எடுக்கிறாங்களோ இல்லையோ அது அப்பால பிரச்சனை, ஞானசானம் எடுப்பாங்களோ இல்லையோ அது அப்பால பிரச்சனை. வீட்டுல உட்காந்து என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க. வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவாங்க? அவங்க ஏதாவது செல்லு வச்சுட்டு அக்கிரமானியம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க பிசாசோட உள்ள இன்னும் கொஞ்சம் ஆழத்துல போவாங்க. பிசாசோட இன்னும் கொஞ்சம் ஆழத்துல போவாங்க தவிர அவங்க இருந்த படியை விட்டு இன்னொரு படி இறங்கதான் செய்வாங்க தவிர அவங்க இருந்த படி மேல வரமாட்டாங்க. அது முதல் தேர்வு. நம்மளுக்கு என்னன்னா இந்த ஞானசானம் எடுக்கணும், அவங்க தானே சுத்திகரிப்பு கூட்டம் வரணும். எதுக்கு இவங்களெல்லாம் எதுக்கு கூப்பிடணும்? அவங்க தான் ராபோஜனமே எடுக்க மாட்டாங்க, அவங்க எதுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு இந்த வசனம் யார் சொல்லிக் கொடுப்பா? அவங்களுக்கு எப்ப தெய்வ பயம் வரும்? இந்த மாதிரி எல்லாம் கேட்டா தானே தெய்வ பயமாவது வரும். ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே, ராபோஜனம் எடுக்கிறோமே எடுக்கலையே அப்பால பிரச்சனை. இந்த வசனத்துக்காக தலை தாழ்த்தி கொடுத்து தெய்வ பயமாவது அந்த வார்த்தையாவது ரீச் ஆகும் அவங்களுக்கு. போய் பதிக்கிறோமே, ஒரு நாள் அது பேசுமே. ஆனா நாம அதை செய்யறோமா? இன்னைக்கு முக்கவாசி பெந்தகோஸ்து வீட்டுல கெட்டு போற பிள்ளைங்க எதனாலன்னா இதனாலதான். அவங்கள வீட்டுல படிக்கிறாங்க, நாங்க படிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு. என்ன வேணா படி, நைட்டு வந்து படிச்சுக்கோ. தேவசமத்துல போது அந்த கூட்டத்துல வந்து உட்காரு. சுத்திகரிப்பு கூட்டம் இது, சும்மா இல்ல. வேத பாடமோ இல்ல மத்த கூட்டமோ இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு சுத்திகரிப்பு கூட்டம். அங்கதான் என் வசனத்தை கொண்டு என் வாழ்க்கையில சுத்திகரிப்ப உண்டாகும். அந்த இடத்துக்குள்ளேயே நாம பிள்ளைங்களே கூட்டு வராங்க, பசங்களையும் கூட்டு வராங்க, வீட்டுல குறைச்சிட்டு வந்தா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு உங்களையே தீ கொண்டு வச்சுப்பாங்க அவங்க. ஏன்னா தேவ வசனம் தெரியாது, தாய் தாப்பனை கீழ்படிய தெரியாது, தாய் தாப்பனுக்கு பயப்பட தெரியாது, எதிர்த்து பேசுவாங்க, தாறுமாறா நடப்பாங்க, பெற்றவங்களே போட்டு மிதிச்சு அடிப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதான விஷயம்தான். வெளி உலகத்துக்கு மாத்திரம் இல்ல, உள்ளேயும் நடக்குது. காரணம் என்ன? அது காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க தான். அவங்க சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போதே அவங்கள கண்டிக்காம அப்படியே விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறமா பெருசான பேர் போது கொதிச்சு கிடப்பாங்க. நிறைய இருக்குது, எல்லா சபைகளும் இருக்குது. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல ஏலி தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவம் விட்டுட்டு அவனை அதுல மாட்டிக்கிட்டாங்க. 3:23 3:13 பாருங்க. 3:13 அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம். நல்ல கவனிக்க மெந்தகோஸ்காரங்க, உங்க வீட்டுல செய்யறதான உங்க பிள்ளைங்க செய்யற பாவம் தெரிஞ்சிருந்து கூட நீங்க தெரியாத மாதிரியே கல்யாணியா போனீங்க அப்படின்னாக்கா அவங்க மேல சாபத்தை வர வச்சுக்கிறாங்க. அதை நீங்க தெரிஞ்சிருந்தா விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த சாபம் உங்க மேலேயும் வந்துடும், உங்க மேலேயும் தான் சேர்ந்து வரும். நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். கர்த்தருடைய நீங்காத நியாய தீர்ப்பு அந்த வீட்டு மேல வரும். இன்னைக்கு ஏன் குடும்பமே ஒரு மாதிரி போகுது சில நேரம் வீடுகள். எதற்காக? பிள்ளைங்க எப்படியா தாறுமாறா போறாங்க. காரணம் என்ன?
அவங்களெல்லாம் சரியான விதத்துல தேவ பக்தியோட தேவ பயத்தோட வளர்க்காம போனதுதான், கண்டபடி விட்டாங்கதான். அதுதான். அப்ப இந்த மாதிரி கூட்டங்கள்ல எதுக்கு கூட்டிட்டு வரணும்? அவங்கள எதுக்கு கூட்டிட்டு வரணும்? இந்த வசனம் எல்லாம் அவங்களை பயமுறுத்தும். இந்த வசனங்கள்லாம் நீங்க போங்க, நான் வரல, நான் வீட்டுல உட்காந்துக்கிறேன் அப்படி சொன்னோடனே என்ன பண்ணுவாங்க? சரி உட்காந்துக்கோ, நான் படிக்கணும், நான் வீட்டுலதான் இருப்பேன், இருந்துப்போம் அப்படி ஒரு நீ பாட்டு வந்துட்டே இருப்ப. அப்பெல்லாம் நீ ஏன் அவங்கள நரகத்துல கொண்டு தள்ளுற? நீ ஏன் அவங்கள நரகத்துக்கு தள்ளுறதுக்கு டிக்கெட்டை வாங்கி கையில குத்து வச்சிருக்கு வந்து, அவ்வளவுதான். அப்ப நீயும் போக மாட்டேன். அது மாதிரி பிள்ளைகளை நடக்காமல் போன பாவம் பிள்ளைகள் மேலேயும் வந்துச்சு, ஏலியின் மேலேயும் வந்துச்சு. ஏலியை கூட ஆண்டவர் சொன்ன விடல. இத்தனைக்கு அவன் பிரதான ஆசிரியன், சத்தியம் முழுவதும் தெரியும். ஏலியா ஆண்டவர் உள்ள, அவன் பிடாரி நரம்பு உடஞ்சி செத்து போனான். ஆசனத்துல இருந்து அப்படி பிடாரி நரம்பு உடஞ்சி செத்து போனான். அந்த மாதிரி ஒரு நிலவரம் நம்மளுக்கு வரக்கூடாது. சின்ன குழந்தைங்களோ பிள்ளைங்களோ பசங்களோ யாரா இருக்கட்டும், அவங்க தேவ சமூகத்தில் இருந்துதான் ஆகணும். வேற எந்த கூட்டத்தை நீங்க கூட்டு வரக்கூடாது. சுத்திகரிப்பு கூட்டம் அப்படின்னு வச்சுக்காங்க சபைக்குள்ள அப்படின்னாக்கா, நீங்க அவங்கள கூட்டிட்டு தான் வரணும். அப்புறம் நீ என்ன தாய் தகப்பன்? நம்மள எதுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி கூட்டம் வச்சு சுத்திகரிக்கிறாரு? அப்ப நீ மட்டும் சுத்திகரிச்சுட்டு நீ பரவம் போவோம், உன் பிள்ளை எங்க போவான்? உன் பொண்ணு எங்க போவா? பரவம் போக முடியுமாங்க? சொல்லுங்க. நீங்க சுத்திகரிச்சுட்டு ஆண்டவருக்கு உப்பு கொடுத்து போவீங்க, உங்க பிள்ளைங்க நிலவரம் என்ன? அவங்க எங்க போவாங்க? அவங்கதான் ஞானஸ்தானம் எடுக்கலப்ப அபிஷேகம் பெறலையா? அபிஷேகம் பெறலையா? ஒரு சிலர் அபிஷேகம் பெற்றிருப்பாங்களே, உங்க விதி இல்லை. நம்ம பண்றதான பெரிய தப்பு இதுதான். இதெல்லாம் தயவு செய்து மறந்துடாது. நமக்கு சரியான ஞானம் வரணும். ஆண்டவர் சமூகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம குடும்பம் எப்படி இருக்கு, நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கா, அந்த அறிவு வேணும், பகுத்தறிவு வேணும். அந்த பகுத்தறிவு இல்லைன்னா நம்ம கோட்டை விட்டுருவோம். அதுக்கப்புறமா முகத்துல பத்தி வேதனைப்பட்டு உட்காந்துருக்கு. கர்த்தர் அதெல்லாம் வரக்கூடாது. சரியாய் நம்முடைய குடும்பங்கள்ல ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய கிருபை அவங்களுடைய பார்வையும் காணப்படும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரமையா 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வமே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்திரமையா 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒன்னு நாளாகமம் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபீசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபீசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். இந்த வசனத்துல 3 விதமான ஆட்கள் வருகிறாங்க. ஒன்று சவுல், 2வது யாபீஸ், 3வது ஒரு மரம், கருவாலி மரம். இந்த இடத்துல இது ஒரு அடையாளமா தான் இருக்கு. அப்ப இந்த அடையாளம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. இந்த கருவாலி மரம்ன்றதான அடையாளம் கிறிஸ்துவ வாழ்க்கையில வரக்கூடாது. இங்க அவங்க கொண்டு போய் சவுலுடைய எலும்புகளையும் யோனாத்தானுடைய எலும்புகளையும் எங்கேயும் புதைச்சிட்டு போல, கருவாலி மரத்தின் கீழ் புதைக்கிறாங்க. கருவாலி மரத்தை அடையாளம் வைக்கிறாங்க. அப்ப இந்த மரம் அடையாளமா நமக்கு இருக்கக்கூடாது. இந்த மரத்தை குறிச்சுதான் இப்ப நம்ம பாக்குறோம். நேற்று இந்த மரம் யோசுவா காலத்துல எந்த காரியத்துக்கு அடையாளமா இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள வந்த புதுசு, இன்னும் யோசுவா மரிக்கல. அவன் மரிக்கப்படுறதான காரியம்தான். அப்போ அவன் எல்லாருக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுத்த பிறகு தேசத்துக்குள்ள இருந்தாங்க. ஆனா அந்த தேசத்தினுடைய பழக்க வழக்கங்கள் இவர்களுக்குள்ள உள்ள வந்துச்சு, இஸ்ரவேலுக்குள்ள. ஆனா எல்லாரும் இஸ்ரவேலுடைய சந்ததி தான் அப்படின்னு கடந்தாங்க. இஸ்ரவேலுடைய ஜனங்களா தான் இருந்தாங்க. ஆனா இவங்களை அறியாமையே
அந்த தேசத்துல இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் இவங்களுக்குள்ள வந்துருச்சு. இத அவன் அறிஞ்சு அவன் கூப்பிட்டு இளங்கட்ட சொல்றான், நீங்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யுங்க, உங்கள் முழு இதயத்தோட ஆராதிங்க. அவங்க சொல்றாங்க, ஆமா நாங்களும் எங்க குடும்பத்தாரும் எங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கிறோம், அவரை தான் நான் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானா உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்நிய தெய்வங்களை வெளியெடுத்துக்கணும். அப்ப நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, அப்படியானா உங்க ஒரு இறுதிக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதான அந்நிய தெய்வம் எங்க வந்துச்சு? நம்ம உருவம் இல்லாத கடவுளை தானே ஆராதிக்கிறோம், உருவத்தோடு ஒரு ஆள் எப்படி உள்ள இருக்குது? அதுதான் இப்போ இவங்க இதெல்லாம் தூக்கி வெளியே போடும் போதுதான் எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வசனம் அப்பதான் நிறைவேறும். 8:12 படி. எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, அவங்க செய்த அநியாயம்னா என்ன? அவர்கள் என்ன செய்தாங்க? அந்நிய தெய்வம் பக்கம் சாஞ்சிட்டாங்க. அதான் அநியாயம். அப்ப அவங்க வாய் திறந்து ஒத்துக்கொள்றாங்க, நாங்க இனிமே கர்த்தரையும் சேவிப்போம், இப்ப நாங்க அநியாயம் செய்ய மாட்டோம். அதனால அவங்களுக்கு என்ன பண்றாரு? இறக்கம் கொடுக்குது ஆண்டவர், கிருபையாய் மன்னித்து அவங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினைக்க மாட்டேன். ஏன்? அவங்க எனக்கு வாயை திறந்து சொல்லி ஒரு புது உடன்படிக்கை பண்றாங்க, மறுபடியும் அவங்கள புதுப்பிக்கிறாங்க. 13வது வசனம். புது உடன்படிக்கை என்னும் அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே இது வரைக்கும் அவங்க செய்ததான காரியம் பழசா போச்சு, சரி அவங்க செய்துட்டாங்க போதும் அப்படி சொல்லி பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிற உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. பழமையானதும் நாள்பட்டதும் உருவழியும் காலம் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ அது வீட்டுக்குள்ள ஒரு உருவம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அவங்க அந்நிய தெய்வங்கள்லாம் வச்சிருந்தாங்களே, அதெல்லாம் அவங்க தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. அது அவங்க வீட்டுல இல்லாதபடி உருவழங்கி போச்சு. இதத்தான் அந்த இடத்துல சொல்றாங்க. அப்படியானா இனிமே நீங்க இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது, பாவம் செய்துட்டு நீ என்ன சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நாங்க கர்த்தரையே செய்வோம் சொல்லி உள்ளுக்குள்ள உலக பிரியமான காரியத்தை வச்சிருக்க கூடாது, அந்த ஊருடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது, உங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் சரியான விதத்துல வேறுபாட்டு இருக்கணும், இல்லைனாக்கா இந்த தேசம் உங்களை வாஞ்சி பண்ணி போட்டுரும், இதுக்குள்ள நீங்க இருக்க மாட்டீங்க அப்படி சொல்லியிருக்கோம். இந்த நல்ல தேசம் உங்களை வாஞ்சி பண்ணி போட்டுரும், இந்த தேசத்தை நீங்க கெடுத்துடக்கூடாது, அவங்க பழக்க வழக்கம் உங்களுக்கு வரக்கூடாது. அப்ப நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நம்முடைய வீட்டுல என்னவா இருக்கக்கூடாது, நேற்று சொன்னதான எந்த சாங்கியமும் இருக்கக்கூடாது, உலக பிரிமான வழிபாடுகள் இருக்கக்கூடாது, நாம் வீடு கட்டும் போது வாஸ்து பார்க்க கூடாது, இந்த பக்கம் வாசல் வைக்கணும், அந்த பக்கம் வாசல் வைக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். இந்த வாசல் எந்த பக்கம் இருந்தாலும் கர்த்தர் அந்த பக்கம் உள்ள வந்துருவார். எந்த பக்கம் வாசல் இருந்தாலும் கர்த்தர் அந்த பக்கம் வருவார். இங்கதான் வாசல் இருக்கணும், இங்கதான் வாசல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாஸ்து பாக்குறாங்களே, இதெல்லாம் உலகத்தாருக்கு இருக்கிறதான காரியம், அது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அப்ப நீ இன்னும் என்ன செய்யல, வெளியே வரல, கிறிஸ்தவனாயிருந்து முழு கிறிஸ்தவனா மாறல, அரையும் குறையமான கிறிஸ்தவங்க தான் வாஸ்து பார்ப்பாங்க, இப்படி வீடு கட்டலாமா அப்படி வீடு கட்டலாமா இதை பார்ப்பாங்க. ரெண்டாவது, நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட, பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணா கூட உனக்கு என்ன செய்யக்கூடாது, 10 நாள் உட்கார வைக்கணும், 20 நாள் உட்கார வைக்கணும், 30 நாள் புருஷ வீட்டுல உட்கார வைக்கணும், ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் போறாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நீ கிறிஸ்தவனா உள்ளவா மாறல, நான் இருந்த ஏரியாவுல சைத்தம்ல இருந்த ஒரு பிள்ளை சனிக்கிழமை உபவாச கூட்டம் முடிஞ்சு ஏஜ் அட்டன் பண்ணான். என்கிட்ட கொண்டு வந்தாங்க, நான் பெரிய கிட்ட போய் ஜோம் பண்ணுங்க சொன்னேன், மறுபடியும் என்கிட்ட வந்து ஜோம் பண்ணாங்க, அங்கேயே அவங்க பெரிய கபடி பண்ணாங்க, வீட்டுக்கு கூட்டு போனாங்க. அடுத்த நாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை சபையில உட்காந்துருக்கு, அந்த பிள்ளை. அவங்க எந்த நாளையும் போயிட்டு உட்கார வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க போய் உட்காரல, அப்படி போகல. ஆனா முழு கிறிஸ்தவங்களா மாறல அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் தனியா உட்கார வச்சு 10 நாள் 20 நாள் 30 நாள் உட்கார வச்சு. நமக்கு எந்த விதமான காரியமும் இருக்கக்கூடாது. அப்ப உலகத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ யார், கிறிஸ்தவங்களா இல்ல உலகத்தாரா? அதான் கேள்வி. இப்போ இந்த கிறிஸ்தவங்களா உலகத்தாரான்றதான காரியம் எப்போ தெரியுமா வரும்? இந்த மாதிரி டைம்ல, கல்யாணம் டைம்ல, வீடு கட்டுற நேரத்துல, இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வருது பாத்தீங்களா, அப்பதான் நீ கிறிஸ்தவனா இல்லையான்னு தெரிய வருது. அப்ப உனக்குள்ள விக்கிரகம் இருக்கு. ஆனா நான்
முதலாவது அதெல்லாம் அந்த மாதிரி காரியம்லாம் இது வரைக்கும் இருந்தா கூட தயவு செய்து இன்னும் விட்டுடு. இனிமே அந்த மாதிரி ஒரு காரியம் நமக்குள்ள வரவே கூடாது. நாம போய் அந்த நேரத்துல போய் யோசிக்க ஆரம்பிச்சு அவங்ககிட்ட இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்துட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அந்த அனுபவமே வரக்கூடாது. நேற்று ஒருத்தர் கூட்ட முடிஞ்சோன்னு சொல்றாரு, என்கிட்ட என் பிள்ளைங்களுடைய ஜாதகம் இருக்குன்னு அதை பத்திரமா வச்சிருக்கேன், அது போய் காலையில கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. யோசித்து பாருங்க. அப்ப இன்னும் ஜாதகத்தெல்லாம் ஒன்னும் வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. தெரியல, உங்களுக்கு சத்தியம் தெரியல. பாவம் எனக்கு கேட்டவனையும் பயம் வந்துச்சு, நான் போய் உடனே அதை தேடி பார்த்து கொட்டி போட்டுறேன் அப்படின்னு சொல்லி பத்திரமா எடுத்து வச்சு. அப்ப இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்ப இன்னும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு போய் இதெல்லாம் ஒரு மாப்பிள்ளை பார்க்கும் போது இவங்களுக்கு அவங்களுக்கு செட் ஆகுதா, நேரம் சரியா இருக்குதா, இவங்க அவங்களோட சேருவாங்களா, வருஷ கணக்குல வீட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? சவுல் போனது போல அவன் அஞ்ஞானம் பாக்குறவங்க எதுக்கு தேர்ந்தான், நான் இந்த யுத்தத்துல ஜெயிப்பதான் ஜெயிக்க மாட்டேன், அதான் அவன் வேஷம் மாறி போனான். அவங்க அப்படியே போல வேஷம் மாறி போனான் படிமா. 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு, பாருங்க, ஒரு ராஜாவை போல வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரிச்சு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீ இடத்தில் போய் சேர்ந்தார்கள். ஒரு மந்திரவாதி கிட்ட போறாங்க. ஒரு மந்திரவாதி கிட்ட ரட்சிக்கப்பட்டு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, சாதாரண ஆளுகளும் கிடையாது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க போறாங்க, வேஷம் மாறி போறாங்க. யாருக்குமே தெரியாம ரகசியமா சில பேரை போய் பார்த்துட்டு வந்துடும். ரகசியமா வீட்டுல பிரச்சனை அதிகரிக்குதுன்னா நடக்க மாட்டேங்குது. நானும் சரியா நடந்தா தானே, நான் கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா இருந்தா என் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கும். நான் கிறிஸ்துவுக்குள்ள உண்மை இல்ல, நான் ஆண்டவரை சரியா தேரலன்னா வேற மாதிரி போயிட்டு, அப்ப நான் என்ன பண்ணுவேன், என் குடும்பத்துல எவ்வளோ ஒருத்தன் என்னமோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது ஒரு காரியம் பண்ணி போயிட்டு நான் மதவாதி கேட்குவேன். அப்ப ஏற்கனவே ஒரு பேய் நம்ம வீட்டுல ஆட்சி நடக்குது, அவங்ககிட்ட போனவனே அவன் கொண்டு செஞ்சு கொடுப்பான், அதை கொண்டு வீட்டுல வச்சுக்கோ. அவன் கூட கொடுக்கறதான ஒரு ஆவியம் செய்து இது உள்ள வந்து உட்காந்துக்கும். அப்புறமா 1 போய் 2 பிசாசு நம்ம கிட்ட போராட்டு. ஆபிரகாம் சாரால கூட்டிட்டு எகிப்துக்கு போனான், போகக்கூடாது, ஆனா போனான். திரும்பி வரும்போது 2 பேரா உள்ள போனாங்க, 3 பேரா வெளியே வந்தாங்க. எதனால ஆபிரகாம் குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சு? எகிப்துல இருந்து சைலண்டா ஒரு ஆள் வந்தது. அது 10வது அதிகாரத்துல சொல்லப்படவே இல்லை, 16வது அதிகாரத்துல சொல்லப்படுது. மத்த அதிகாரத்துல எல்லாம் அது அப்படியே சைலண்டா இருக்குது. 12வது அதிகாரத்துல சொல்லப்படல. 12வது அதிகாரம் எதிர்த்து உள்ள போனதுதான் இருக்குது. ஆனா 16வது அதிகாரத்துல ஒரு ஆள் இவங்களுக்கு எகிப்துல இருந்து வந்த ஒரு ஆள் கூட இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்பதான் அது சைலண்டா இருந்து வேலை செய்தது. அதுக்கப்புறமா பாருங்க, அந்த குடும்பத்துக்கே அந்த ஆளால தான் பிரச்சனை வந்துச்சு. ஆகார் போகும்போது சாராலும் ஆபிரகாமும் தான் போனாங்க, வரும்போது அங்க இருந்து ஒரு ஆள் வந்துச்சு, யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா சாரால் சொன்ன பேர் தான் ஓடிக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம போகும்போது 2 பேரும் தான் போவோம், யாருக்கிட்டையாவது எதனா கேட்கறதுக்கோ எதனா பண்றதுக்கோ அவன் ஒரு ஆவியை கூட அமைச்சிருவோம் நம்மளுக்கு. அந்த ஆவி நம்மளுக்கு சைலண்டா உள்ள வந்து கொஞ்ச நாள் ஒளியே பண்ணாது, அது அமைதியா இருக்கும். அதுக்கு ஒரு நேரம் வரும், அந்த நேரம் வரும்போது தான் அது வேலையை காட்டும். ஆகார் வந்ததுல இருந்து அமைதியா இருந்தா, அவளுடைய வேலை காட்டுற வரைக்கும் அவளை பத்தி பேசவே இல்லை. ஆனா ஒரு நேரம் வந்துச்சு, அவள் கர்ப்பவதி ஆனா நாச்சியாரியா அற்பமாயிட்டா. யாருக்கு அவள் அடிமையா இருந்தாலும் அவளையே அவள் அற்பமாயிட ஆரம்பிச்சுட்டா. அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை. அவளுக்கு பிறந்ததான குழந்தை என்னெல்லாம் பண்ணுது. என் சகோதரருக்கு முன்பாக இவன் துஷ்டனா இருப்பான், இவன் கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும், எல்லாருக்கும் விரோதமா இவன் கூடியிருப்பான், எல்லாரையும் அழிக்க பார்ப்பான். இன்னி வரைக்கும் நடக்குது. அவன் எப்படியோ பண்ணிட்டு போயிட்டான் ஆபிரகாம். இன்னிய வரைக்கும் எவ்வளவு போராட்டம். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? போகக்கூடாத இடத்துக்கு அவங்க போனதுனாலதான். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவங்க எத்தனையோ பேர் கிளிஜோசியம் போனா கூட கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. எவனா ரோட்ல கிளிஜோசியம் போனா கூட அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க, ஜாதக பாக்குறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. எவனா யாராவது பார்க்கும்போது இவங்க போய் நிறுத்தி எங்களுக்கும் பாருங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க கிறிஸ்தவங்கள் ஆனீங்களா ஆவலியா நீங்களே முடிவு பண்ணீங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று நேரம் வந்தீங்க, தட்டாபுட்டான்னு ஆவிலெல்லாம் நிரம்புறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது உங்க நிலவரம் என்ன இருக்குது? அப்பதான் உங்க சாயம் இழுத்துரும்.
அப்போ என் குடும்பத்துல ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகும். ஜாதி கூட பார்க்கவே கூடாது. நம்ம தெரியுமா உங்களுக்கு? தோல் உரிக்கப்பட்டவங்கள தான் நீங்க இருக்கணும். கிறிஸ்தவங்க அப்படின்னா தோல் உரிச்சிருக்கணும். அப்ப கல்யாணம் ஆகும் போது என் பிள்ளைக்கு என் ஜாதியில தான் பையன் வேணும் அப்படி சொன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. நீ நேரம் நரகத்துக்கு போயிடுவ. நீ இப்ப யூடியூப்ல எகிப்தின் அடிமைதானு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் நான். அது 10 வருஷத்துக்கு முன்னால அதை போய் கேட்பா. 10 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னாலன்னு நினைக்கிறேன். அது இப்பயே இருக்கு, போய் கேட்டு பாருங்க. அதுல 7 பாயிண்ட் சொல்லுவேன். ஜாதி வித்தியாசம் பாக்குறதான அத்தனை பேரும் நரகத்துலதான் இருப்பாங்க. என் பிள்ளைக்கு எந்த ஜாதியில தான் பொண்ணுவானோ, அப்படிதான் சொல்லுவானோ, இப்படிதான் பொண்ணுவானு சொல்லிட்டு எடுப்பாங்க. அப்ப பார்த்து 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 எடுக்கிறதால நீங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கதான் உங்களுக்கு உபத்திரமா மாறுவாங்க. யார வேணா நீ எடு, அவங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும், தெய்வ பக்தி உள்ளவங்களா இருக்கணும், தெய்வ பயம் உள்ளவங்களா இருக்கணும். அந்த தெய்வத்துக்கு பயந்தாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துல நல்லா இருக்கும். அவ்வளவுதான், அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நாங்க தான் எங்களுக்கு தான் வேணும், அந்த மாதிரி தான் வேணும், எங்கால தான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம கிறிஸ்தவங்கள ஒண்ணு தோல் உரிக்கப்படலை, ஒன்னும் மேலதான் இருக்கு. இந்த ஆட்டு கடைக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க அந்த ஆட்டு தோலை முழுசா உரிச்சிட்டு வால்ல மட்டும் கொஞ்சோண்டு மூடி வச்சிருப்போம். எதுக்கு தெரியுமா? சொல்லுங்க. வால்ல மட்டும் கொஞ்சோண்டு மூடி வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருப்பாங்க தெரியுமா? இது வெள்ளை ஆடுதான் அப்படின்னு காட்டுறதுக்கு. ஏன்னா வால்லையும் முடியை கட் பண்ணிட்டோம்னா இது செம்மறி ஆடா வெள்ளை ஆடா எங்களை ஏமாத்திரியான்னு கேட்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, முழுசா உரிச்சிட்டு வால்ல மட்டும் மூடி வச்சிருப்போம். எதுக்கு இது? இன்னும் இந்த ஜாதி. அப்போ நாம யாரா இருக்கணும்? தோல் உரிக்கப்பட்டு சந்து 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 சந்தா முத்தி இருக்கும். அந்த மிருகத்தை இந்த மிருகம்னு தெரியக்கூடாது. அதனாலதான் தலையை வெட்டி எடுத்துடுறாங்க. அப்ப எனக்கு இன்னும் தலை இருந்துச்சுன்னாக்கா அப்ப எனக்கு யார் தலையா இருக்கணும்? கிறிஸ்து எனக்கு தலையா இருக்கணும். இப்ப எனக்கு ஒன்னும் தலை இருக்குதே, இன்னும் கிறிஸ்து இந்த தலையில வந்து உட்காரலையே. எதுக்கு பலி செலுத்த போன உடனே தலையை வெட்டுறாங்க? ஆசாரிகள் போன உடனே தலையை வெட்டுறதுக்கு காரணம் என்ன? இந்த மிருகம்னு தெரியக்கூடாது. தலையை வெட்டி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அது தோலை உரிச்சிடுவாங்க. தோலை உரிச்சுட்டு அது இன்னும் மிருகம்னு தெரியக்கூடாது. அப்ப கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அப்ப உனக்கு தலை யாரு? அதான் அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, ரத்தத்தினால் மீட்கப்பட்ட யாரா இருந்தாலும் சரி, அவருடைய அவயவங்களுக்குள்ள வராங்க. அவர் அவயவங்களுக்குள்ள வர்றதான யாரா இருந்தாலும் சரி, பாசக்காரங்க கிடையாது, இனங்கார கிடையாது, எந்த வித்தியாசமும் அவங்களுக்கு இல்ல, ஆணும் பெண்ணும் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாரும் கிறிஸ்துடைய ஒரே ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க ஒரு தாய் பிள்ளைங்க, எல்லாம் ஒரு தாய் பிள்ளைங்க. அவங்களுக்குள்ளேயே நம்ம பெந்தகோஸ்துக்குள்ள ஜாதி வித்தியாசம் பார்க்கணும். பார்த்தீங்களா? ஒரு சில ஆட்கள் விசுவாசிக்கிட்டே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேற ஜாதி, அவங்ககிட்ட நாங்க ஒட்ட மாட்டோம், அவங்ககிட்ட உட்கார மாட்டோம். அந்தந்த குரூப்புல அங்கங்க உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. கும்பலா அவங்க ஆளுங்க அவங்க கிட்ட தான் உட்காருவாங்க. மத்த ஏழைகிட்டையும் வேற யாரும் கட்டி போய் உட்கார மாட்டாங்க. அவங்க யாரோ நாம யாரோ, அவங்க வேற நாங்க வேற. இந்த மாதிரி எல்லாம் பாக்குறத நீ யாரா இருந்தாலும் சரி, சபைக்குள்ள இருந்தாலும் தலை உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உன் தலை ஒன்னும் எடுக்கப்படல, கிறிஸ்துவின் தலைதான் இல்ல உனக்கு, உன் தலை இருக்குது, அவ்வளவுதான். பரவ மாட்டேன். இது உள்ள வந்த பேர் தலை முதலாவது வெட்டப்படும். இது உள்ள வந்த பேர் தலை முதலாவது வெட்டப்படும். தலை வெட்டப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய தலை உங்கள்கிட்ட வரணும். எப்போ இயேசுவின் தலை உன் மேல வருதோ அப்ப நீ சபையா மாறுவ, சபையில ஐக்கியமா இருக்கும். அது இல்லாம நீங்க தேடின்னு கடந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை. கிறிஸ்து உங்களுக்குள்ளும் தலையா வரல, கிறிஸ்து தலை இல்லை. அப்ப சபைக்கு எப்படி கிறிஸ்து தலையா இருக்கிறாரோ, ஒரு மனைவி புருஷன் தலையா இருக்கலாம்னு சொல்றாங்கல்ல, அவ சபைக்கு ஒன்னும் கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. உங்களுக்கு தலை யாருன்னு பாருங்க. உங்களுக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து தான் எனக்கு தலையா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த பட்சபாதம் வராது. உங்களுக்கு இன்னும் பட்சபாதம் வருதுன்னா நீ எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் கிறிஸ்து ஒன்னும் உங்களுக்கு தலையா மாறல நினைச்சுக்கோ. கிறிஸ்து ஒன்னும் உங்களுக்கு தலை இல்லை, இன்னமும் தலை தான் இருக்குது. ஆண்டவர் தலை, ஞான் தலை ஒன்னும் வெட்டப்படல. இன்னும் நான் இன்னார்தான், இன்னும் நானு இன்னார்தான் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அதனால நமக்கு எந்த வித்தியாசமும் இருக்கப்படாது, எந்த வித்தியாசமும் இருக்காது. நாம் எல்லாம் ஒரே குடும்பத்துல பிறந்த ஒரு தாய் வயிற்றின் பிள்ளைகள். யோசேப் கிட்ட வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க வேவுகாரர் இல்ல, நாங்கள் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். அப்பெல்லாம் வாங்க வந்தோமே தவிர நாங்க இந்த வேவுகாரங்கள்ல நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க,
எல்லாரும் மூஞ்சும் வித்தியாசமா இருக்கு. நீங்க ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க, எல்லாரும் மூஞ்சும் வித்தியாசமா இருக்குது. அது வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. ஆனா நாங்க தகப்பன் ஒண்ணுதான். அம்மா தான் வேற அம்மாங்க வேற 4 அம்மாங்க இருக்கிறாங்க. ஆனா தகப்பன் ஒண்ணுதான். நம்மளுக்கு அம்மாங்க வேற இருக்கலாம். ஆனா தகப்பன் ஏசுதான். அந்த அனுபவம் நம்மளுக்கு அதான பணிமா. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 32வது வசனம். நாங்கள் 12 சகோதரர், ஒரு தகப்பன் புத்திரர். ஒருவன் காணாமற் போனான், இளையவன் இப்போது கானான் தேசத்தில் எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் என்றோம். அப்படி இல்ல, நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க. நாங்க வேறுகாரர் இல்ல. ஆதியாகமம் 42:11. நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள். நாங்கள் எல்லாம் நிஜஸ்தர், உம்முடைய அடியார் வேவுக்காரர் அல்ல. நாங்கள் எல்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க. அம்மாங்க தான் வேற அம்மாங்க மட்டும்தான் வேற தவிர அப்பா ஒண்ணுதான். பெரியமகளே, அதே சிந்தை உள்ளவங்கள நாம இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு தானியம் கிடைக்கும். ஆகவே நமக்கு அம்மா எவ்வளவு பேர் இருக்கலாம், நம்ம பல இடத்துல இருந்து வந்திருக்கலாம். ஆனா தகப்பன் ஒரே தகப்பனா இருக்கணும். அப்பனா நம்மளுக்கு ஜாதி வித்தியாசம் தெரியுமா? பாச வித்தியாசம் தெரியுமா? எந்த வித்தியாசமும் தெரியாது. எந்த வித்தியாசமும் நமக்கு தெரியாது. நம்முடைய நல்ல கிறிஸ்துவா இருப்பார். இதுதான். அதனால்தான் அவங்கள பார்த்து என்ன சொன்னாம, அப்படியான அந்நிய தெய்வங்களை விலக்கி விடும். அந்நிய தெய்வங்களை விலக்கி விடும். கர்த்தர் ஒருவரையே சரி. அதுக்கப்புறமா அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு மன்னிச்சார். நான் கிருபையால் உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து நீ அதை நான் நினைக்க மாட்டேன். நீங்க அப்படி விழுந்து போய் கிடத்தீங்கல்ல, இப்பதான் சரியாயிட்டீங்களா, இனிமே நான் உங்களை நினைக்க மாட்டேன். நீங்க பாவம் செய்தது நினைக்க மாட்டேன். நீங்க அக்கிரமம் செய்ததை நான் நினைக்க மாட்டேன். ஒரு புது உடன்படிக்கை உங்களோட பண்றேன். புது உடன்படிக்கை பண்றேன். உங்களோட நான் உடன்படிக்கை பண்ணி உங்களோட நான் ஜாயிண்ட் ஆகிறேன். மறுபடியும் இப்ப நான் தூரமா இருந்தேன், இனிமே நீங்க கூட வந்து சேர்ந்துருங்க. இப்ப நாள்பட்டதும் பழமையானதும் உருவழித்து போச்சு. அந்த உருவம் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. அதான் புது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு தான் அவன் ஒரு கல்லை தூக்கி அந்த கருவாளி மரத்தின் கீழ் வச்சு, இனிமே நீங்க இதுல உண்மையா இருங்க. ஆனா மறுபடியும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்க வெளியே வந்து ஆக்டிங் பண்ணக்கூடாது. வெளியே வந்து ஆக்டிங் பண்ணக்கூடாது. அப்படி ஆக்டிங் பண்ணீங்கன்னா நீங்க போய் சொல்றீங்க. இந்த மரம் உங்களுக்கு சாட்சி, இந்த கல் உங்களுக்கு சாட்சின்றான். படிங்க யோசுவாவுடைய புஸ்தகம் 24:27. எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவுது. கர்த்தர் நம்மோட சொன்ன எல்லா வார்த்தைகளும் இது கேட்டது. நம்மோட பேசினதான சகல வார்த்தையும் இந்த கல்லு கேட்டுச்சு, இந்த மரமும் கேட்டுச்சு. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியா இருக்க கடவுது என்று சொல்லி. உங்களுக்கு சாட்சியா இருக்க கடவுது. நீங்க ஏதாவது மாறுபாடு பண்ணீங்கன்னா இது அடையாளம் சொல்லும். இங்க ஆண்டவரே மாறிட்டாங்க சொன்னாங்க, உண்மையா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா இல்ல சொன்னாங்க, எல்லாத்தையும் செய்வேன்னு சொன்னாங்க, ஆனா மாறிட்டாங்க. இதெல்லாம் சொல்லும். இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் இருக்கு. அதனால நாம் சரியாய் ரட்சிக்கப்பட்டோம், கிறிஸ்தவங்களா மாற்றமா, நீங்களே உங்களை சிந்தித்து ஆராய்ந்து பாருங்க. தன்னைத்தானே சோதித்தருகிறவன் நியாயத்திற்கப்படாது. தன்னைத்தானே சோதித்தருகிறவன் நியாயத்திற்கப்படாது. வேற யாரும் வந்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. இந்த வசனம் எல்லாம் பார்த்து உங்களை நீங்களே நியாயம் தீர்த்து கொள்ளுங்க. இன்னும் இந்த ஜாதி வெறி, அந்த வெறி, இந்த வெறியெல்லாம் இருந்துச்சுன்னா சத்தியமா நீ கிறிஸ்தவம் கிடையாது. சத்தியமா கிறிஸ்தவம். இன பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஜாதி, அதெல்லாம் வரையப்படாது. கிறிஸ்தவனுக்கு வரக்கூடாது. நாங்க ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்கன்ற எண்ணத்துக்குள்ள நீ வந்தே ஆகணும். அப்பதான் எல்லாரையும் பாகுபாடு இல்லாம நேசிக்கும். எல்லாரையும் பாகுபாடு இல்லாம நேசிக்கும். கிறிஸ்து நம்மள பாகுபாடு பார்த்துதான் நம்ம கேசினார். யோசிச்சு பாரு. அவர் யூதா கோத்திரத்துல வந்தார். யூதா கோத்திரத்துல வந்தவரு அவங்க ஜனங்களை மட்டும் நேசிக்காம புறஜாதி வீட்டுல போனா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. பேதுரு ஒரு நேரம் சாப்பிட்டே கிடந்தான். ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டு கிடக்கும் புறஜாதி. பவுலும் கொஞ்சம் பேர் வந்த உடனே பேதுரு குடுக்குறவங்க ஓடி போய் மாயம் பண்ணலாம். ஓடிட்டான். பவுலுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போச்சு. திட்டுறான், டேய் நீ எதுக்கு படி மாயம் பண்ற? நீ மாயம் பண்ணது இல்லாம உங்க கூட சாப்பிட்டு கூட சேர்ந்து போய் நின்றுட்டாங்க. நீங்க இப்படி பண்ணலாமா? ஒண்ணும் உட்காந்து சாப்பிட்டு போயிடலன்னா எழுதி முதல் சாப்பிடாம இருந்திருக்கணும். நீ சாப்பிட்ட நானே, அப்ப நீ எழுதி பண்ண மத்த சகோதரர்கள் இழுப்புண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ணவனே அவனும் பயந்துட்டு இழுப்புண்டு போனாங்க. பவுல் பேதுரு சீனியர் தான், ஆனா பவுல் ஒரு சின்ன பையன். பயங்கரமா திட்டுதான் பேதுரு, நீ இப்படி செய்யலாமா? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் அப்படி சொல்றான்.
அப்போ மாயமாலும் பண்ணக்கூடாது, நம்ம ஆட்சியும் பண்ணக்கூடாது. நான் இப்ப கிறிஸ்துவங்க யாரும் இல்லாதனா நம்ம போய் நேசிப்போம். எங்க சொந்தக்காரங்க யாரும் மாட்டேன், நீங்க அந்த ஜாதி ஆளு கூடலாம் இப்ப அழகு அந்த ஆளு கூடலாம் வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. சி நான் சாப்பிட மாட்டேன், எங்க சொந்தக்காரங்க நான் அப்படி தனியா பேசிக்கிறேன். இருக்கக்கூடாது. சரிமா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புற ஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சீதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழப்புண்டான். இவங்களால அவனை இழப்புண்டான். ஐயோ நம்மளை பத்தி எதெல்லாம் தப்பா நினைச்சிட்டு போறாங்கன்னு சொல்லி அவனும் போயிட்டான். இவங்க பண்ற அங்கேயும் பாருங்க, யாராவது வரத்துக்கு முன்னால உட்காந்து சாப்பிட்டுருந்தானுங்க புறஜாதிகளோ. ஏன்னா யூதர்கள் புறஜாதி போய் சாப்பிட மாட்டார். இப்ப ஆண்டவர் புறஜாதியை நேசிக்கிறார். புறஜாதியை நேசிக்கிறதுனால பேதுரு வீட்டுக்குள்ள போக மாட்டான், புறஜாதி வீட்டுக்குள்ள தண்ணி குடிக்க மாட்டான். அதனால கர்த்தர் என்ன பண்றது தெரியுமா, அவனுக்கு ஒரு டிராமா போட்டு காமிச்சார். யாருக்கு? பேதுருக்கு ஒரு டிராமாவே போட்டு காமிச்சார். இப்ப அவன் யூதன் வீட்டுல இருக்கிறான். 2 பேர் வராங்க அவனை தேடி. இப்ப அவன் ஒரு வீட்டுல போய் ஒரு குடும்பத்தை ரட்சி பண்ண முதல் புறஜாதி உள்ள வருது. இப்ப உள்ள முதல் புறஜாதி உள்ள வருது. அந்த குரல் அவன் பெரிய ஆள் புறஜாதி. இப்ப அவன் வீட்டுக்குள்ள இவன் போகணும், இவன் போக மாட்டான். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, இவனுக்கு ஒரு பெரிய டிராமா போட்டார். என்ன டிராமா? பசி எடுத்தது. அங்க உள்ள சோறாக்காதனால பசி தாங்க முடியல. அதனால என்ன பண்ணாங்க, மேல கொஞ்சம் ஜோமா பண்ணி வரேன், கீழே அங்க ரொம்ப பசிக்குது அப்படி சொல்லிட்டு மேல போனான். மேல போய் அவன் உட்காந்து ஜோமிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்துல 4 பக்கமும் கட்டப்பட்ட ஒரு துப்பட்டி வந்துச்சு. துப்பட்டி வந்த உடனே இறங்குச்சு. ஆண்டவர் சொல்ற, பேதுவே நீ பசியா இருக்கிறல்ல, எழுப்பி அடிச்சு பூசி அப்படி சொன்னாரு. அவன் என்ன சொல்லிருக்கணும், அதுல சகல விதமான மிருகங்களும் பறவைகளும் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கலாம், அவனுக்கு தேவையானது நல்லது கெட்டது எல்லாம் இருக்குல்ல, சகல விதமான பறவைகளும் சகல விதமான மிருகங்களும். படிமா 10வது அதிகாரம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11வது 10வது அதிகாரம் தானே? 10:11. வானம் திறந்திருக்கிறதாயும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டி போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாய்த்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். நல்லதும் கெட்டதும் இருக்கு. இப்ப இவன் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பேதுருவே எடுத்து பூசி, நீ பசியா இருக்கல, அடிச்சு பூசின்றார். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அடிச்சு பூசினா இவன் என்ன பண்ணிருக்கணும், இவனுக்கு நல்லது கெட்டதுன்னு பழைய ஏற்பாட்டுல மோசை காலத்துல சொல்லிட்டாங்க. வீண் கொள்ளும் உள்ளத சாப்பிடு, அசை போடுறத சாப்பிடு, வீண் கொள்ளும் இல்லாத சாப்பிடக்கூடாது, செதில் இல்லாத சாப்பிடக்கூடாது. அப்போ அங்க காட்டு பறவைகளும் அப்போ நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்கள் எல்லாம் இருக்குது. நல்லதை எடுத்து சாப்பிட்டுருக்கலாமே, நல்லதை எடுத்து சாப்பிட்டுருக்கலாமே, கெட்டதை தள்ளி விட்டுட்டு நல்லதை எடுத்து சாப்பிட்டுருக்கலாமே. அவன் என்ன சொல்றான், பேதுருவே எழுப்பி அடிச்சு குசின்னு சொன்னோடனே அவன் சொல்றான், ஐயோ தீட்டும் அருவருப்பும் உள்ளதை நான் சாப்பிட மாட்டேன். சரி, தீட்டும் அருவருப்பும் உள்ளதை விட்டுடு, மத்ததை எடுத்து சாப்பிட்டுருக்கலாமே. இவன் ஏன் தீட்டும் அருவருப்பும் உள்ளதை நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா, அப்ப வந்தது அத்தனையும் தீட்டும் அருவருப்புமா? இல்லையே. பூமியில இருக்கிற சகல ஊரும் பிராணியும் சகல காட்டு மிருகங்களும் சகல பறவைகளும் தான் வந்து இருக்குது. எதையாவது எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. இவன் இங்க ஏன் இந்த வார்த்தையை சொன்னான்? அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். தீட்டும் அருவருப்புமானதான அந்த பன்றி, அசை போடாதது, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இவன் தீர்மானம் பண்ணி இருக்கிறோம். அதனால நான் சாப்பிட மாட்டேன். சரி, அதை தீர்மானம் பண்ணிட்டா சகல மிருகங்களும் சகல பறவை தான் இருக்கு, அதுல எதனா ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு இருக்கலாமே. இவன் ஏன் குறிப்பிட்டு அதை சொல்றான்? ஆண்டவர் சொல்றாரு, நான் சுத்தம் பண்ணிட்டேன் எல்லாத்தையும், நீ சாப்பிடுன்றார். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று ஆண்டவரே சுத்தமாக்கிட்டார். தேவனே சுத்தமாக்கிட்டார். நீ ஏன் தீட்டுன்னு நினைக்கிற? எடுத்து சாப்பிடு அப்படி சொல்றார். அடுத்தது 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 3ஆம் தரம் அதுக்குள்ள மறுபடியும் அவன் தீட்டும் அருவருப்புமானது எடுத்து சாப்பிடுன்னு சொல்றதுக்குள்ள அவன் சாப்பிடவே மாட்டான். இப்ப பாருங்க, ஆண்டவர் எதை எடுத்து சாப்பிட சொல்லி இருப்பார். அங்க நல்ல நல்ல மிருகங்களும் நல்ல நல்ல பறவைகளும் இருந்துச்சு. 4 கால் ஜீவன்கள் எல்லாமே தான் இருந்துச்சு, மிருகங்கள். அப்ப ஆடெல்லாம் எடுத்து சாப்பிடணும், அவன் சாப்பிட்டு இருப்பான்.
மாடை எடுத்து சாப்பிடுறா சாப்பிட்டுருப்பான். ஆண்டவர் அவங்ககிட்ட எதை காமிச்சிருப்பாரு? பன்னியை காமிச்சிருப்பாரு. இது எடுத்து சாப்பிட்றா, இது எடுத்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்பதான் அவன் சொல்றான், தீட்டும் அருவருப்பு, ஐயோ பன்னி நாங்க சாப்பிட மாட்டோம், அது மோச காலத்திலேயே மனம், அது சாப்பிடக்கூடாது, நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், அதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் பரிசுத்தமாக்கிட்டேன், அதை சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல நான் சாப்பிட மாட்டேன் படிமா. 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. 3 முறையும் அவன் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். காரணம் என்ன? அப்ப தேவன் எதனா எடுத்து சாப்பிடுனா எதனா எடுத்து சைலண்டா சாப்பிட்டு இருப்பான். அவன் இதத்தான் நீ சாப்பிடணும்னு சொல்றாரு ஆண்டவர். அதுக்குதான் அவன் சொல்றான், தீட்டும் அருவருப்பம் நான் சாப்பிட மாட்டேன். ஆண்டவரை இதைதான் சாப்பிட சொல்றீங்க, இதை நீங்க தானே விலக்கி வச்சீங்க வேணான்ட்டு. மோசை கிட்ட இதெல்லாம் சாப்பிட கூடாது நீங்க தானே சொன்னீங்க, தீட்டும் அருவருப்பம். இப்ப மறுபடியும் அதையே சாப்பிட சொல்றீங்க. அப்போ நான் தீட்டும் அருவருப்புன்னு சொன்னேன், இப்ப நான் அதை சொல்லல, இப்ப நான் சுத்தம் பண்ணிட்டு நீ சாப்பிட்டுதான் ஆகணும். இந்த தரிசனம் முடிஞ்ச பேர் 2 பேர் கதவு தட்டுறாங்க. இப்ப கீழே வந்தான், இங்க யாருங்க? சீமோன், நான் தான். கொர்நேலியு வீட்டுல உங்களை கூப்பிட்டாங்க. இப்ப யாருக்கிட்ட போறாரு? அவரு பன்னி சாப்பிடுறவங்க வீட்டுக்கு போறாரு. யார் வீட்டுக்கு போறாரு? பன்னி சாப்பிடுறவங்க வீட்டுக்கு போறாரு. இப்ப அங்க போய் தண்ணி குடிப்பாரா? அதுக்குதான் இந்த காரியத்தை ஆண்டவர் டிராமா போட்டு காமிச்சாரா, நீ இவங்களையும் என் பக்கம் கொண்டு வந்துதான் ஆகணும், இவங்களையும் நான் வெறுக்கல, அவங்களை சுத்தம் பண்ணிட்டேன். பாருங்க எங்க வருது. அப்ப இவன் வேறுபாட்டின் ஜீவியம் ஜீவித்திருந்தான்னா கொர்நேலியு வீட்டுல ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா? என்னாலும் அவங்க வீட்டார அனைவரும் ரட்சிப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றாங்க. எல்லாருமே பரிசுத்த ஆவியார் ஊத்தப்பட்டுருச்சு. இவன் பேசி கொண்டிருக்கும் போதே 44:10-44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனம் கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை இறங்கினார். புது ஆத்துமாக்கள், புறஜாதிகள், தீட்டும் அருவருப்பமா யூதர்கள் நினைக்கிற ஆள் மேல பரிசுத்த ஆவி ஊத்தப்பட்டுருச்சு. இவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்னன்னா நடக்குதுங்க. அவங்க எல்லாம் ஆண்டவர் பக்கம் வர முடியாது. அவங்க தீட்டான ஆளுங்கள். ஆலயத்துக்குள்ள கூட காலம் இருக்கக்கூடாது, பிரகாரத்துல கூட வரக்கூடாது, அந்த பக்கம் கூட போக கூடாது. அப்படிப்பட்ட ஆட்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒரு சில இடங்கள்ல நீங்க ரோட்ல போகும்போது செருப்பு போட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஒரு சில ஆளுங்க அவங்க அந்த மாதிரி ஆளுங்க வராங்கன்னா நம்ம செருப்பு கை கையில வச்சு, டவுல் மேல போடக்கூடாது. அப்படி டவுல் மேல போட்டோம்னா கைக்கு இடுப்புல கட்டிக்கணும். ஐயா அவங்க போற வரைக்கும் அவங்களுக்கு முன்னால போய் நம்ம உட்கார முடியாது. அவங்க முன்னால நம்ம சேர்ல உட்கார முடியாது. கீழே அப்படியே போட்டு உட்கார்ந்து பாரு, கீழே அடிமைகளாம் அந்த மாதிரி போறாங்க. அப்படி இருந்துச்சு, இங்கே எல்லா இடங்களும் இருந்துச்சு, சில கிராமங்கள் எல்லாம் இருந்துச்சு, கொஞ்ச நாளுக்கு முன்ன கூட இருந்துச்சு. பெரிய பெரிய பிரச்சனைகள் வருது. ஏன்னா அவங்கெல்லாம் கீழ்தாதி, நாங்கெல்லாம் மேற்ஜாதி. அவங்க எங்க பக்கமா எங்க தெருவுல செருப்பு போட்டு வரக்கூடாது, கீழே இருக்கிறவங்க மேல் தெருவுல செருப்பு போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. செருப்பு போடக்கூடாது, மேல சட்டை போடக்கூடாது. இவ்வளவு காரியங்கள் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால கூட இருந்துச்சு. இப்பதான் எல்லாம் கொஞ்சம் படிப்பறிவு ஞானம் வந்த போது எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த படிப்பறிவு இல்லாதவங்களாம் இருக்கும்போது அவங்கள அடிமை கொத்தடிமைக்கிற வச்சிருந்தாங்க. எவ்வளவு பேருக்கு இந்த காரியம் இருந்துச்சு. அப்ப பைபிள்லயும் யூதர்கள் அப்படித்தான் பண்ணுவாங்க. யாரும் வீட்டுக்கும் அவங்க போக மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. அந்த சமாரியா ஸ்திரீ சொல்றா பாருங்க, நீ யூதனா இருக்க என்கிட்ட தண்ணி கேட்கற, கேவலமா நினைப்பீங்களா? எங்களை மட்டும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேங்க, தீட்டாச்சு உங்களுக்கு, அது நீ எப்படி தண்ணி கேட்கலாம்? தண்ணி கேட்கறது இன்னாருன்னு உங்களுக்கு தெரியலையே, தண்ணி கேட்கறது இன்னாருன்னு உங்களுக்கு தெரியலையே. நான் பட்சபாதம் இல்லாத தேவன், ஜாதி வித்தியாசம் எனக்கு கிடையாது, மனுஷங்க தான் பார்ப்பாங்க. அதனால்தான் தண்ணி கேட்கறவர் இன்னாருன்னு உங்களுக்கு தெரியல. நான் ஜாதி வித்தியாசம் பார்க்கிற தேவன் அல்ல, எனக்கு எல்லாரும் என் பிள்ளைங்க, எல்லாரும் எனக்கு பிள்ளைங்க. அதனால்தான் உங்ககிட்ட நான் தண்ணி கேட்டேன். அவன் மனுஷனா பார்த்தா அவரு தேவனா பாக்குறாரு. எனக்கு எல்லாரும் பிள்ளைங்க அப்படி சொல்றாரு. அந்த இடத்துக்குள்ள நம்ம காணப்படும், அந்த இடத்துக்குள்ள நாம காணப்படும். அப்படி இருந்தாதான் நாம எல்லாரையும் ஒண்ணு போல நினைப்போம். இல்லைன்னா தீட்டு அருவருப்பு. இன்னும் என் தலை யாரா இருக்கணும்? இன்னும் என் தலை தான். அப்ப என் தலையில யார் வரல? இன்னும் ஏசு கிறிஸ்து வரல, ஏசு கிறிஸ்து வரல. இந்த அனுபவங்கள் நம்மளுக்கு முத மாறணும். இந்த அனுபவங்கள் நம்மளுக்கு என்ன செய்யணும்? மொதல் மாறி ஆகணும். அப்படி மாறினாதான் யான் கிறிஸ்தவன். அப்ப நமக்குள்ள என்ன இருக்க கூடாது? சொல்லுங்க, ஜாதி வித்தியாசமே இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒண்ணு போல பார்க்கணும், எல்லாரும் கூடயும் பேசணும். இல்லைன்னா எங்க ஆளும் கூட தான் நான் பேசுவேன், மத்த ஆளும் கூட பேச மாட்டேன். எங்க ஜாதி ஆளும் கூட தான் நான் பேசுவேன், மத்த ஜாதி ஆளும் கூட பேச மாட்டேன்.
என்னோட கீழ்த்தரமா இருக்கிறவங்ககிட்ட நீ உட்கார முடியாது பக்கத்துல. யாராவது பக்கத்துல உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும். ஏன் சீட்டு ஒட்டிக்கும். கடவுளு இந்த மாதிரி இருந்தா எப்படி? ஒரு ஆள் உட்காந்து இடத்துல இன்னொரு ஆள் வந்து உட்காந்துடக்கூடாது. அது உட்காந்துட்டாவே இது ஏன் இடம், அவங்க வந்து உட்காருவாங்க, நீங்க அதுல உட்காந்து நீங்க சண்டை போடுவாங்க. ஆண்டவருடைய சமூகம் நாம எல்லாரும் ஒண்ணு போல ஒரே சரீரமா இருந்தோம்னா எல்லாருக்கிட்டையும் ஒண்ணு போல நடக்கும். நம்மளுக்கு எந்த வித்தியாசமும் வரக்கூடாது. இந்த கருவாலி மரம் ஒரு அடையாளமா இருக்காது. உன்னை பத்தி சொல்லும், சாட்சி சொல்லும். ஏழை பணக்காரன் வித்தியாசம் இந்த சபைக்குள்ள இருக்கக்கூடாது. ஜாதி பாகுபாடு இந்த சபையில இருக்கக்கூடாது. இன பாகுபாடு இந்த சபைக்குள்ள இருக்கக்கூடாது. நாம எல்லாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள். முதலாவது சீசர்கள் அப்படி சொன்னாங்க. 11:28 அந்தியோக்கியா பட்டணத்துல முதல் கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வந்துச்சான். முதல் கிறிஸ்தவர்கள் என்ற பேர் அந்தியோக்கியா பட்டணத்துலதான் வந்துச்சு. அப்போஸ்தலர் 11:28. அவர்கள் ஒரு வருஷமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிச்சு. அதுக்கு முன்ன வரைக்கும் அவங்க சீஷர்கள் தான். அப்படின்னா சீஷர்களா இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய சீஷர்கள். அவங்க இயேசு கிறிஸ்து தான் குரு, இவங்க சிஷியர்கள். ஆனா இவங்க அந்த இடத்த விட்டு வேற ஸ்தானத்துக்குள்ள வராங்க. எந்த ஸ்தானத்துக்குள்ள? இவங்களும் இயேசுவா மாறுறாங்க. அதனாலதான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவ போலயே பேசுறாங்க, கிறிஸ்துவ போலயே பண்றாங்க, கிறிஸ்துவ போலயே அதிசயம் செய்யறாங்க, கிறிஸ்துவ போலயே உபதேசம் பண்றாங்க. இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்டின் 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 அப்படி சொல்றாங்களே. கிறிஸ்டின்னா என்னதுங்க? யாராவது உங்களை கேள்வி கேட்டா கிறிஸ்டின்னா என்னது, நீங்க யார் கிறிஸ்டின் அப்படின்னா என்னதுங்க? யாருக்கு தெரியும்? கிறிஸ்டின் நாங்க, அவ்வளவுதான். அது தெரியாது. கிறிஸ்டின்னா என்னது? கிறிஸ்டின் இயேசு போடி நாங்க நடந்துட்டோம். நீ இயேசு போல நடக்கிறியா? அது நடக்கிறதா? நடக்கிறதுக்கு தான் நான் உள்ள வந்திருக்கிறோம். இயேசுவை போல நடக்கிறதுக்கு உள்ள வந்திருக்கிறோம். இயேசு போல பேசணும், இயேசு போல எல்லாரையும் நேசிக்கணும். எல்லாரையும் நேசிக்கிறீங்களா? இல்லதான், நேசிக்க முடியல. என்ன பண்றது? ஆனா அவங்க எப்படி பண்ணாங்களா, ஒரு வருஷ காலமாய் அந்த ஊர் ஜனங்க, அந்தியோக்கியா பட்டணத்தார் ஒரு வருஷ காலமா அவங்கள பார்த்துட்டே இருந்தாங்களாம். இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? இவங்க எல்லாரையும் ஒண்ணு போல நினைச்சு பழகினாங்களாம். எல்லாரையும். படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். ஒரு வருஷமாய் அவர்கள் அங்க கூடி இருந்து பட்சபாதமே இல்லாம எல்லாரையும் நேசித்து, எல்லாரையும் ஒண்ணு போல நினைச்சிட்டு, எல்லாரையும் தன்னுடைய வீட்டார போல ஏசித்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இவங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் கூட இல்லை. இவங்க மனசுல கூட எந்த மாற்றமும் இல்லை. நம்மளெல்லாம் பக்கத்துல உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. நாம யாரு, இவங்க யாரு? இவங்க யூதர்கள். நம்மளை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சு இவங்க ஆளுங்க போல நம்ம தோல்ல கை போட்டு பேசுறாங்களே. இவங்கெல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க, ஆண்டவர் பிள்ளைங்க, ஆண்டவர் பிள்ளைங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கு நான் ஒரு வருஷ காலம் வரைக்கும் அவங்கள செக் பண்ணாங்க. ஒரு வருஷ காலம் வரைக்கும் அவங்க மேல எந்த தப்பும் பார்க்கவே முடியல. எல்லாரும் இடத்துலயும் ஒண்ணு போல இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு பேர் சூட்டுறாங்க, பட்டம், கிறிஸ்தவர்கள். அங்க இருந்தா கிறிஸ்தவர்கள்னு ஆரம்பிச்சு. அப்ப எந்த அளவுக்கு அவங்க சாட்சியா ஜீவிச்சிருப்பாங்க. இந்த உலகத்துல நாம கிறிஸ்தவங்கன்னு வந்துட்டா பெருசு இல்ல, எந்த வீட்டுல இருந்தாலும் நம்ம பிரவேசம். ஒரு சிலத ஏரியால ஜபம்லாம் வச்சோம்னா ஒரு சில வீட்டுகள்ல போய் சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. ஒரு சில வீடுகள்ல போய் உட்கார தெரியாது, கூச்சப்படுவாங்க. ஊழியக்காரங்க நிறைய பேர் ஜாதி வித்தியாசமா பார்க்க தெரியுமா? எனக்கு யாராவது வந்து சொல்லிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு 2 மாசத்துக்கு தான் செடி மூக்கல நெடி வர மாதிரி கொடுப்பேன். ஜாதி வித்தியாசம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. நம்ம அவங்க வேற இவங்க வேறன்னு நம்ம ஆளுங்களை மட்டும் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு கூட்டம் பக்கத்துல வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளுங்க கிட்டே சாக்க மாட்டான். ஒரு சில காரங்க இருக்கிறாங்க, யாருன்னு பாப்பாங்க, இந்த ஆளா நம்ம ஆளுங்க, அவங்கள வண்டி கிட்ட சேர்த்துச்சு, மற்றவங்களெல்லாம் வச்சு துரத்தி அந்த மாதிரி இருக்கிறாங்க. பெரிய பெரிய இடத்துல வரைக்கும் இருக்குது. எனக்கு என்னன்னாக்கா, நான் ஆரம்பத்திலேயே 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை பத்தி பேசிட்டேன் சிவகாசியில. அதுவும் அங்கெல்லாம் ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க, மதிக்க மாட்டாங்க, நம்மள மதிக்க மாட்டாங்க. யாரு நீ சின்ன பிரதரா அப்படி கேட்பாங்க. நீ எந்த ஊரு, எங்க இருந்து வந்திருக்க அப்படி கேட்பாங்க. அந்த ஊரு இங்க இருந்து வந்திருக்கனா அந்த ஊர்ல யாரு இருக்காங்க, எந்த கம்யூனிட்டி இருக்குது
ஊரை வச்சு கம்யூனிட்டி கண்டுபிடிப்பானுங்க. இந்த ஊர்ல இந்த இடத்துல யார் அதிகமா இருக்கிறாங்க, ஓ அங்க இருந்து வந்திருக்காங்க, இந்த கம்யூனிட்டி தான், எவ்வளவு ஜாமன் வரும். நீங்க ஏடு பாருங்க, அந்த எகிப்தின் அடிமந்தான தாப்ப தெரியும் உங்களுக்கு. போகும்போது கூட வச்சு வளர்ச்சி கட்டுறானேன்னு சொல்லிட்டு போறீங்களான்னு சொல்லிட்டு தான் பேசுனேன். வாங்க 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 வாங்கன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். 25 நிமிஷம் தான் அந்த மெசேஜ். தொடர்பா சொன்னார், போகும்போது ஒரு செடி கொடுத்துட்டு போங்க, கொடுத்துட்டு வந்தேன். செடி நெடி ஏறுற மாதிரி இருக்கும் கேட்டா. ஆகவே நாம் சரியான விதத்துல இல்லை அப்படின்னா நம்ம ஊழியக்காரங்க கிடையாது. முதலாவது நமக்குள்ள அந்த பாகுபாடு வரக்கூடாது. விசுவாசிகளுக்குள்ள அந்த பாகுபாடு வரக்கூடாது. அந்நிய தெய்வங்களும் அந்த காரியங்களும் அந்த பாரம்பரியங்களும் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நமக்குள்ள எந்த விஷயமும் இருக்கும். சாங்கியங்களோ அதுவோ இதுவோ நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நாம் எல்லாம் ஒரே ரத்தத்துல பிறந்தவங்க, அதை மட்டும் மனசுல. நாம் எல்லாம் ஒரே ரத்தத்துல பிறந்தவங்க. பரலோகத்துல போய் நமக்கு பாகுபாடு வருமா யோசித்து பாருங்க. பரலோகத்துல போயிட்டு ஏசாமி அங்க இருக்கிறாரு, அவர் சொல்வார் நியூதன், நான் நியூதன் ஆச்சு, நீ அங்க வந்து உட்காரனா இன்னும் அவன் நமக்கு எதி. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அங்க வந்து நீ அங்க வந்த, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நீ அப்படி தள்ளிப்போ அப்படின்னு பரலோகத்துல சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அங்கேயே இருக்காது. இந்த பூமியில நீ எப்படி ஜீவிக்கிறியோ அங்கதான் பரலோகத்துல இருக்கு. இந்த பூமியில நாம் எந்த அநியாயம் அக்கிரமம் பண்றோமோ அதோட 4 மடங்கு பரலோகத்திலையும் பாதாளத்திலையும் பண்ணுவாங்க. இந்த பூமியில எதெல்லாம் நம்ம பண்றோமோ அதுதான் அதிகமா பாதாளத்துல நம்ம போறோம். ஒரு பிள்ளைய நரகத்தை கொண்டு போய் காமிச்சிருக்காரு ஆண்டவர். நாகர்கோவில்ல இருந்து ஒரு பிள்ளை 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் போய் பார்த்துட்டு வந்திருக்கு. ஒரு 9 பேரை கூட்டு போயிருக்காங்க. அது வந்து அந்த கேசட்ல இருந்துச்சு, நான் அதை கேட்டேன். அது நரகத்துக்கு போகும்போது ஒரு ஆளை காமிச்சிருக்காரு ஆண்டவர். அவன் பேருன்னு சொல்றாரு, அவன் பேர் பாபு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவனை ஒரு ஈகிள் துரத்திட்டு ஓடுதான். துரத்திட்டு போய் கண்ணை குத்திக்கிட்டே இருக்கான். கண்ணு புடுங்கி சாப்பிடதான் கண்ணு உருவாகிட்டே இருக்கான். அவனுக்கு கண்ணை பிடிங்கி தலையில இருந்து கண்ணையும் பிரெயினையும் குத்திக்கிட்டே இருக்குதான். எதுக்கு இது அப்படி சொல்லிட்டு அவன் தகாதவைகளை பார்த்து தகாதவைகளை யோசிச்சுட்டு இருந்தான். அதனால அவன் கண்ணையும் பிரெயினையும் பிடிங்கிட்டு கிடக்குது. இன்னொரு ஆளும் ஒரு சில திங்ஸ் துரத்திட்டு இருக்கான். அவன் தடிக்க பள்ளத்துல விழுந்து நரகத்துல விழுந்து எழுந்தினான். கீழே விழும்போதெல்லாம் அவன் சரீரம் செதஞ்சு கொட்டுதான். மறுபடியும் சரீரம் உருவாகுதான். கந்தகமெல்லாம் இருக்குல்ல, இப்ப ஓடிட்டே இருக்கலாம். என்னது அவனை துரத்திட்டு இருக்குதுன்னா அந்த பூமியில அவன் என்னதான் திருடுனான், எதெல்லாம் திருடுனான், அந்த திருடின பொருளெல்லாம் அவனை துரத்துதான். நரகத்துல திருடி வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் அவனை துரத்துச்சேன். இந்த பூமிக்குள்ள நம்ம எதை அதிகமா பண்றோம், நரகத்துல நம்மளும் துரத்தி. அதனால தயவுசெய்து பிளீஸ் ஜாக்கிரதையா இருங்க. தப்பி தவறு கூட அகப்பட்ட பள்ளம் போனா கூட கொஞ்சம் இறக்க பாராட்டி நம்மள ஆண்டவர் மன்னிச்சு கொண்டு அங்க வச்சுப்பாரு. ஆண்டவர் நரகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கத்தி கூச்சல் போடுறாங்களே, இந்த பரலோகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்களாம், பரலோகத்துல இருக்கிறவங்க அவங்க ஆண்டவரே கொஞ்சம் தூக்குங்க பிளீஸ் தூக்குங்க அப்படின்னு சொன்னாரா. சரி, ஆண்டவர் இறக்க பாராட்டி ஒரு கயிறை விட்டாராம். கயிறை விட்டு ஏறி வரவங்க ஏறி வாங்க அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் ஏறி கொண்டான். பின்னால ஒருத்தன் ஏறி வந்தானா. அவனை ஏறி வாங்க ஏறி வருது. ஒருத்தன் எட்டி வச்சு கீழே தள்ளிட்டே இருந்தானா. ஆண்டவர் சொன்னார பாத்தியா, அவங்களுக்குள்ளேயும் ஒருத்தனை விட்டு கொடுக்க மாட்டானுங்க. ஒருத்தனை விட்டு என்ன இங்க ஏறி வந்தானா முன்ன பாதாளத்தை தள்ளிட்டு வாங்க பொருள் ஓகே வாங்க தரோம். அவன் 5 இருக்க கையில கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விட்டாங்களாம். இன்னொரு இன்சிடென்ட் கூட உங்களுக்கு தெரியும். நரகத்துல இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் எதிர்க்கும் ஒரு டப்பா வச்சு கஞ்சி வச்சுட்டு கையில மட்டையை கட்டி விட்டாங்களாம் பசியில இருக்கிறவங்களுக்கு. பரலோகத்துக்கு அதே மாதிரி பண்ணாங்களாம். ஒரு கஞ்சி வச்சு சாப்பாடு வச்சு மட்டை கட்டாங்களாம் கையில. எதிர்க்கு ஆளோ பிரச்சனை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்களாம், மட்டை இருக்கிறதுனால எடுத்து இப்படி பண்ணலாம் கொட்டம் தானே, அப்படியே கொட்டிருந்தா. பரலோகத்துல இருக்க ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கல. நரகத்துல இருக்கிறவன் பாருங்க, அவன் பார்த்தா நான் எடுத்து கொட்டிச்சான். அடுத்தது என்ன பண்ண, அந்த மட்டையை எடுத்து அவனுக்கு ஊட்டினாங்க, நீ சாப்பிடு. அவன் மட்டையை எடுத்து இவனுக்கு ஊட்டினாங்க, எதிர்க்க இருக்கிறவங்க. நரகத்துல இருக்கிறவங்களுக்கு சில நேரத்துல பாவிகள் யாரும் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. பாருங்க, இந்த ஒயின் ஷாப்ல போய்
ஒரு ஆள் குடிச்சு வச்சுட்டு அப்படியே வைப்பான். அவன் குடிப்பான். நீ தானே குடிச்சு வச்ச, நீ யாரோ கர்மம், நீ குடிச்சது நான் குடிப்பேன் அப்படியெல்லாம் பாகுபாடு இருக்காது. அவனுங்க ஒருத்தன் எடுத்து குடிச்சுக்கானுங்க. பரிசுத்தவான்கள் ராபூஜனை கொடுக்கும் போது கூட சில பேர் நான் செக் பண்ணி இருக்கிறேன். அங்க கொடுத்துட்டு இப்படி அங்க போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, மாத்தி திருப்பி குடிக்கிறாங்க. அவன் வாங்கி வச்சுட்டான், மாத்தி திருப்பி குடிக்கிறாங்க. அப்படியே தெரிஞ்சு வந்துட்டான். ஓ, அந்த மாதிரி இங்கேயும் இருக்குது. அந்த பட்ச பாதகம்லாம் நமக்குள்ள இருக்கிறதுனா சில நேரங்கள்ல பாருங்க, இன்னும் சாயம் திருந்தல, இன்னும் தோல் உரிக்கப்படல. அப்படி மத்தவங்களுடைய காரியங்கள் நமக்கு வராதபடி தயவு செய்து பார்த்து. நமக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் ஏது? உலகத்தாருடைய காரியங்கள் நமக்கு வந்துருச்சு அப்படி சொன்னாவே நாம இன்னும் ரட்சிக்கப்படல. கிறிஸ்தவர்கள் அப்படி சொன்னாக்கா உங்களுக்கு மாற்றம் இருக்கும். எல்லாரையும் ஒண்ணு போல நினைங்க, எந்த வித்தியாசமும் நமக்குள்ள வரக்கூடாது. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணீங்க அப்படி சொன்னா மத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் இந்த அனுபவங்கள் வர்றதுக்கு தான் யோசுவா அப்படி சொல்லணும். இரண்டாவது 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தானே. இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி இந்த கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனை ஒருத்தன் பின் தொடர்ந்து போய் தேவனுடைய மனுஷன் நீதானான்னு கேட்டான். ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லி. இந்த கருவாளி மரத்தின் கீழ் உட்காந்தானே, இந்த கருவாளி மரம் இவனுக்கு என்ன அடையாளத்தை சொல்லுது? பிரியமானவர்களே, சாலமோனுடைய மகன் இருந்த ரெகபயாம் இருந்த நாட்கள்ல இந்த யூதா கோத்திரம் 2ஆ பிரிஞ்சது. இஸ்ரவேலுடைய வம்சம் 12 கோத்திரம் இருந்துச்சு. 2 கோத்திரம் 2ஆகவும் 1ஆகவும் 10 கோத்திரம் 1ஆகவும் பிரிஞ்சது. அப்படி பிரிஞ்ச போது அங்க யெரொபெயாம் அப்படி சொல்லி சாலமோனுடைய வேலைக்காரன், அவன் வெளியால் கிடையாது, இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒருத்தன் தான். இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒருத்தன் தான் யெரொபெயாம். இவன் சாலமோனுடைய மகன் பேரு ரெகபயாம். இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த யெரொபெயாமுக்குள்ள வரல, இந்த ரெகபயாமுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, ஜனங்களும் சொல்றாங்க, அப்பா உங்க அப்பா எங்களை பயங்கரமா வேலை வாங்கினாரு, வருஷ கணக்குல தேவாலயம் கட்டுறதுக்கு எங்களை சுமை சுமக்க பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, அதெல்லாம் கொஞ்சம் லெகுவாக்கு. தேவாலயம் கட்டுறதுக்கு சுமை சுமக்க பண்ணது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வரி கேட்டு வாங்கினான் சாலமோன். தேவாலயத்தை கட்டுறதுக்கு வரி கேட்டான். அதனால இவங்க சொல்றாங்க, எங்களை கொஞ்சம் லெகுவாக்கு, கொஞ்சம் இறக்கம் பாராட்டு, இதெல்லாம் கேட்காத அப்படின்னா உங்களை சேவிக்கணும், நீங்க ராஜாவா இருப்பாருன்னு சொல்லும் போது அவன் என்ன தெரியுமா செய்யணும்? முதியவர்களுடைய ஆலோசனை தள்ளிவிட்டான். முதியவர்கள் சொல்றாங்க, அவங்க சொல்ற மாதிரி செய்யுங்க, அவங்களுக்கு அனுபவசாலி சொன்னாங்க. ஆனா இவன் என்ன செய்தான்? அவங்களை விட்டு வாலிபர்களை கிட்ட கேட்டான், நம்ம என்ன பண்ணலாம்? எப்ப அவங்களுக்கு இணைஞ்சு போயிட்டீங்கன்னா அவங்க தலைமையில ஏறி உட்காந்துப்பாங்க, அவங்களுக்கு எந்த காரியத்தை கொண்டு இறங்காத, இல்லைன்னா அவங்க ஒரு வாரி பண்ணிடுவாங்க, அவங்கள ரப்பா டப்பாயிடுவாங்க கிட்ட அப்படி சொல்லிட்டான். இவன் அவங்க பேச்சு கேட்டு என்ன பண்ணான்? எங்க அப்பா உங்களை உபத்திரம் பண்ணாரு, சவுக்கு நாள் அடித்தாரு அப்படின்னு தேல் நாள் தரணும். அவங்க சவுக்கு நாள் அடிச்சா நான் தேல் அடிப்பேன். எங்க அப்பாவுடைய இடுப்பு எனக்கு சுண்ட வரல அப்படின்னு சொல்லிவிட்டான். எங்க அப்பா அவனுக்கு கொஞ்சம் தான் உபத்திரப்படுத்தான், நான் அதிகமா உபத்திரப்படுத்த உங்களை அப்படின்னு சொல்லிட்டான். அதனால என்ன செய்தாங்க? எப்பா சாமி, இன்னும் நாங்க ஏதோ இறக்கம் பாராட்டுன்னு கேட்டா, நீ இன்னும் கொஞ்சம் பாரதத்துக்கு மேல வைக்கிற, நீ எதுக்கு எங்களுக்கு ராஜாவா இருக்கணும், போடா நீ ராஜா தேவையில்லை அப்படின்னு சொல்லி 10 கோத்திரம் அப்பதான் பிரிஞ்சுது. 10 கோத்திரம் பிரிஞ்சு போனது இவனுக்கு கவலையே இல்லை, கவலையே இல்லை. அவன் 2 கோத்திரத்தை பிரிச்சுக்கிட்டு கொண்டுட்டான். இப்ப 10 கோத்திரம் பிரிஞ்சு போனது என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ராஜா வேணும். அப்ப ராஜா வேணும்னா யாரு நம்ம சேர்க்கலாம்? அரண்மனைக்குள்ளேயே சாலமோனுக்கு ஒரு உதவியால ஆலோசனைக்காரனா இருந்தான். அவன் சாலமோனை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டதுனாலதான் எகிப்துக்கு ஓடி போய் கிடக்கிறான் 2 வருஷமா. அவனை கூப்பிடுவோம் அப்படி சொல்லி யெரொபெயாமை கூப்பிட்டாங்க. யெரொபெயாமை கூப்பிட்டு பால்வென்சியா கூப்பிட்டு ராஜாவாக்கிட்டாங்க. அவன் ராஜாவாயிட்டான். ராஜாவான உடனே அவன் என்ன தெரியாம பண்ணா, இந்த ஜனங்கள்லாம் திருக்கு பிடிச்சவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு தீர்க்கதரிசி எதனா பேசுனா அப்படியே சாஞ்சிடுவாங்க. ஆசாரியர்கள் எதனா பேசுனா அப்படியே சாஞ்சிடுவாங்க.
அதனால இவங்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. இவங்களை என்ன பண்ணணும்னா அந்த பக்கம் சேர விடாம இவங்களை இப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திரமான வேலை ஒண்ணு பண்ண. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவங்களுக்கு தான்லையும் பெத்தல்லையும் 2 கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும் கண்ணுக்குட்டி எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி. அது எல்லாத்துக்கும் உதவி செய்யும், பிரயாணத்துக்கும் உதவி செய்யும். அது பேர் ஓகுஸ். எல்லா காரியத்துக்கும் உதவி செய்யும் பிரயாணத்துக்கு. அதனால்தான் வழி பிரயாணத்துல அவங்க வரும்போது கண்ணுக்குட்டி செஞ்ச காரணம் தான். எகிப்துல வழி பிரயாணத்துக்கு அது நம்மளுக்கு உதவி செய்யும். யுத்த காலத்துல நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். வயல்வெளி நம்ம விதைச்சோம்னா அது நம்மளுக்கு அறுவடைக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சாங்க. இப்பதான் கோமாதான் நினைச்சுக்காதீங்க, கோமாதான் அப்பயே இருந்துச்சு. கோமாதான்றானுங்களே, இப்பதான் மாட்டு தெய்வம் வந்து கொடுக்காருல. அது மோசை காலத்துல இருந்தே இருந்துச்சு, எகிப்துல இருந்தே அது இருந்துச்சு. அப்போ இவன் என்ன பண்ணான், இங்கே ஒண்ணு அங்க ஒண்ணு செய்து வச்சுக்கிட்டு பேரியாளின் ஜனங்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சா. ஆண்டவர் பண்டிகை கொடுத்தாரு இவங்களுக்கு 7 விதமான பண்டிகை. அந்த 7 விதமான பண்டிகையில முதல் பண்டிகை பஸ்கா. அது 7ஆம் மாசம் 14ஆம் தேதி அந்த பண்டிகை. 1ஆம் மாசம் 14ஆம் தேதி. இவன் என்ன பண்ணா 8வது ஒரு பண்டிகை உருவாக்கணும். இவனே நியமிச்சுக்கிட்டான் 8வது ஒரு பண்டிகை. 29ல இருந்து வாசிமா 12:29 இருந்து. ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்று குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவி புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர் ஆக்கினான். லேவியர்கள் தான் பலி செலுத்துவாங்க. ஜனங்கள் ஆனாலுக்குள்ள வந்து தாவீதுடைய சவுலுடைய அரசாங்கம் முடிஞ்சு போச்சு, தாவீதுடைய அரசாங்கம் முடிஞ்சு போச்சு, சாமுவேலுடைய அரசாங்கமும் முடிஞ்சு போச்சு. 120 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா தான் யெரொபெயாம் தொடங்குது. இப்போ ஆசாரியர்கள் மட்டும்தான் பலி செலுத்தணும். தாறுமாறானவங்க பலி செலுத்தக்கூடாது. வேற யாரும் லேவி கோத்திரத்துல வந்துடக்கூடாது. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், லேவி கோத்திரம் இல்லாத சில பேரியாளின் ஜனங்கள், தாறுமாறா நடக்கிறவங்க, தெய்வ பக்தி இல்லாதவங்க, இப்படிப்பட்டவங்களை ஏற்படுத்தி நீங்க பூசாரியாருங்கன்னு சொல்லிட்டான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். ஆண்டவர் 14ஆம் தேதினாரு, இவன் 15ஆம் தேதி தான் ஒன்னு இப்படி கூட்டிட்டான். 8வது ஒரு பண்டிகை கொண்டாடுவோம் நம்ம, நீங்க யாரும் எருசலேமுக்கு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவன் மேலைகளை கட்டி கோவிலையும் கட்டினான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒரு தீர்க்கதரிசி கிட்ட, நீ போ எருசலேமுக்கு போ. யூதா தேசத்துல இருந்து ஒரு தீர்க்கதரிசி போறான். நீ அங்க போ, யெரொபெயாம் பலி செலுத்த வருவான். அவங்ககிட்ட போய் சில காரியங்களை சொல்லிட்டு வா, போன வழியா திரும்பி வராது. இப்போ நான் இந்த ரோட்டுக்கு போறேன், இந்த ரோட்ல வரேன், இந்த ரோட்ல வந்து மறுபடியும் கூட்டம் முடிச்சுட்டு இந்த ரோட்ல தானே போவீங்க. ஆண்டவர் அவங்ககிட்ட என்ன சொல்றாரு, இந்த ரோட்ல வரேன் இல்லையா, திரும்பி வரும்போது இந்த பக்கம் வராத, வேற வழியா வா. நீ போற வீட்டுல சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கூடாது. நீ போற ஊர்ல சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கூடாது. ஏன்னா அது தீட்டி போட்டிருக்கு. நீ அங்க போய் தண்ணி குடிச்சிடாத, சாப்பிடாது அப்படி சொல்லி அனுப்புறாரு. அவன் சரின்னு வந்தான். சரின்னு வந்தான். இப்ப கர்த்தர் பேசி அனுப்புறாரு. இந்த நேரத்துல இவரு என்ன பண்றாரு, முத கோவில கட்டினாரு, பலிபீடத்தை கட்டினாரு. எல்லாத்தையும் கட்டிட்டு அங்க இப்போ பலி செலுத்த வராரு. 33வது வசனம், 32 வாசிங்க. 32 வாசிங்க, 33வது வாசிங்க. தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகைகளை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். இப்ப பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டின இருக்கான். இந்த பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டின இருக்கிற இடத்துல இந்த தீர்க்கதரிசி வரும் எச்சலுக்கு நேரம் வந்தான். இப்போ 13:1 படிங்க. யெரொபெயாம் தூபம் கட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி வந்து இப்போ அவன் பலி செலுத்தி முதல் ஒரு கோயில கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டுக்கிறார். பலி செலுத்தத்துக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டுக்கிறாரு. எல்லாரும் இதுவரையிலும் தேவனை மட்டும்தான் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இவன் புது வழியை உருவாக்கி வேற ஒரு பிரமாணத்தை உண்டு பண்ணி அதுல இவனுக்கு நியமித்ததான காரியத்தை உண்டு பண்ணி ஜனங்கள் எல்லாம் கொலாப்ஸ் பண்ணிட்டு முதல் ஒரு பெரிய காரியத்தை பண்ணிருக்கிறாரு. அந்த நேரத்துல இவன் வந்துட்டான். இவன் வந்து சொன்னான், பலிபீடமே நீ ஒரு நாளைக்கு வெடித்து இந்த பலிபீடத்து மேல சாம்பலாம் கீழே கொட்டுன்னு சொல்றான். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே
இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம். கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். சொல்லி அந்த காரியத்துக்கு ஒரு அடையாளத்தையும் சொல்றான். ஆசாரியர்கள் வருவாங்க அப்படின்னா இந்த ஊர்லதான் ஆசாரியர்களே கிடையாது. ஆசாரியர்களும் இந்த ஊர்ல கிடையாது. அப்ப எங்கிருந்து வருவாங்க ஆசாரியர்கள்? வந்து அவர்கள் மனசோடைய எலும்புல பலிப்படுத்துக்கு மேல போயிட்டு கொளுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்களே. எந்த ஆசாரியர்கள் வந்து கொளுத்துவாங்க? அவன் ஒரு பேர் சொல்றானே, அவன் ஆசாரி வம்சத்துல வருவான். அப்ப யூதா தேசத்துக்குதான் வருவாங்க. வந்து இவங்களை எரிசலேமே அவன் யுத்தம் பண்ணி அந்த ராஜாவை கொண்டு அந்த ராஜாவுடைய தேசத்தை அடிச்சு அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேரை எடுத்து அந்த பலிப்படுத்த கொளுத்தமா ஒருத்தன் பின்காலத்துல வந்தான். அவன் பின்காலத்துல எசேக்கியான்னு ஒருத்தன் வந்தான். அவன் பேர் நம்ம சொன்னாங்க யோசியா. யோசியா யோசியா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்தான். அவன் அப்படியே செய்தான். அப்படி செய்யும் போது ரெண்டு காரியத்தை கேட்கறாயே, அது என்ன அது கொகை? ஐயா, நீங்க இப்படி செய்றீங்களே, இத செய்யறதுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் சொன்னவுடைய எலும்பு தாங்க இருக்குது. அவன் எலும்பும் அவனை ஏமாத்தி கூட்டு வந்ததான ஒரு கேரக்டர் தீர்க்க தரிசனுடைய எலும்பு அங்க இருக்குது. அதையும் எடுத்து போட்டு இதுல கொடுத்து அப்படி சொன்னாங்க. அதுல எடுத்து போட்டு கொடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுலயும் வச்சுட்டாங்க. அதை மட்டும் தொடாதீங்க, மத்த எலும்பெல்லாம் தூக்கி அது மேல வச்சு கொடுத்துனாங்க. இவன் சொன்னதான காரியம் பிற்காலத்துல நடந்துச்சு. அப்போ இப்ப இவன் சொன்னான், சொல்லும் போது அந்த பலிப்படம் வெடிக்கும், நான் சொன்னதுக்கு அடையாளம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி முடிச்சோடனே பலிப்படம் வெடிச்சிருச்சு. வெடிச்சவனே இந்த ராஜா என்ன பண்ணான்? ஏய், அவனை புடியா அப்படின்னு சொன்னான். புடின்னு சொன்ன உடனேயும் நீட்ல கை நின்றுச்சு. அப்படியே இப்படியே நிக்குது, மடக்க முடியல. மடக்கி பக்கம் மடக்க முடியல. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சொல்றான், ஐயா கை மடக்க முடியலங்க, தயவு செய்து மடக்கிற மாதிரி எதனா பண்ணுங்க, நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் ஜோம் பண்ணி கையை மடக்கி விட்டான். இப்ப கை மடக்கணும், வாங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்க, தயவு செய்து வாங்க எங்க வீட்டுல எதாவது தண்ணி சொல்றான். கர்த்தர் எந்த ஊர்ல இருந்து அப்பமும் தண்ணியும் குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டா. திரும்பி போனான். திரும்பி போகும்போது அப்ப அந்த ஊர்ல கொஞ்சம் பேர் இருந்தானுங்க. அந்த ஆசாரியர்கள் மாதிரி கொஞ்சம் பேர் வாலிபர் இருந்தாங்க. அவங்க ஒரு குடும்பம் ஓடினாங்க. இஸ்ரவேலுக்குள்ள ஒரு கிழக்கு தீர்க்கதரிசி இருந்தாங்க, வயசானவன். அவர் தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். அவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா நீ என்ன தீர்க்க தரிசனம் சொல்ற? என்னப்பா நீ நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றியே, நீ என்ன சொன்ன தீர்க்க தரிசனம்? அங்க ஒருத்தன் வந்தான் யூதேய தேசத்துல இருந்து. அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அடையாளம் வேற சொன்னான். அந்த அடையாளமே நடந்து போச்சு. நீ தீர்க்க சொன்ன ஒன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். யாராவது எங்க தலைவன் தான்? யூதா தேசத்துல இருந்தான். அவனை எங்கடா விட்டீங்க? அவன் போயிட்டான். சேனம் கட்டுறா கழுத மேல அப்படின்னு சொல்லி கழுத மேல சேனம் கட்டி தப்பு ஓடுறாரு பின்தொடர்ந்து. எந்த வழியா போனா அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணாரு? போயிட்டு நேர போக வேண்டிதானே. ஒரு கருவாளி மரத்துக்கு எடுத்து உட்காந்துட்டார். ரெஸ்ட் எடுக்க போய் உட்காந்துட்டார். இப்ப இவனா செய்தான், பின்தொடர்ந்து போனா அங்க உட்காந்துக்கிறான். யூதா தேசத்து இந்த வழியதான் போகணும். ஏன்பா நீ வந்து யூதாலன்னு வந்த தீர்க்கதரிசி நீயா, தேவனுடைய மனுஷன்? ஆமா. உடனே அவன் என்ன பண்ண, இவனை கூப்பிடணுமே, எங்க வீட்டுக்கு வா, சாப்பாடு தரேன், தண்ணி கொடுக்குறேன், சாப்பிட்டு கொஞ்சம் இருந்து ரெஸ்ட் எடுத்து நீ எப்படிதான் தீர்க்கதரிசி சொல்லுவேன் அதை என்ன சொல்லி இது கத்து கொடுத்துட்டு கூப்பிட்டான். அவன் சொன்னான், இல்ல நான் வரக்கூடாது, போன வழியே திரும்பி போகக்கூடாது, யார் வீட்லயும் அப்பமும் தனியும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். யோ நானும் தீர்க்கதரிசி தாங்க. இப்பதான் கர்த்தர் பேசினாரு என்கிட்ட, உங்க வீட்டுல உன்னை தொடர்ந்து போ, அவனை கூப்பிட்டு வந்து அப்பமும் தண்ணியும் கூடுன்னு என்கிட்ட கர்த்தர் சொன்னார். வரேன்னு போயிட்டான். இவன் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. இவன் ஒரு தீர்க்கதரிசி தானே. இவன் என்ன சொல்லிருக்கணும்? உங்ககிட்ட சொன்ன கர்த்தர் என்கிட்ட ஏன் சொல்லி இதுதான் வரத்துக்கு சொன்னாரு ஆண்டவர். இங்க வரத்துக்கு சொன்னார் இல்லையா? அப்ப நான் சாப்பிடறதுக்கு சொல்லியிருப்பார்ல என்கிட்ட, நான் ஒரு ஆள் அனுப்புறேன் அவங்க வீட்டுல போய் சாப்பிடணும்னு சொல்லியிருப்பார்ல, இங்கதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் ஒரு வாரத்தை கர்த்தரை கேட்டுருந்தேன். யாரும் இவர் வந்து பசியில வந்திருக்காரு. இப்ப சொல்றாங்க, நானும் உன்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசி தான், ஏன் படிமா. 18வது வசனம், 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று. ஒரு தூதனே வந்தான் என்கிட்ட வந்து சொல்றான், அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னான். அதனால தான் வந்து என்ன பண்ணாரு, சாப்பாடு பாரு நம்ம பசியா இருக்கிறோம் டயர்ட்ல, அதனால தானே ஒரு மரத்துக்கு உட்காந்தாரு.
ரொம்ப தூரம் யூதா தேசம் அடிக்க போனோம், எப்போ போய் சாப்பிடுறது, சாப்பாடு வேற இல்ல, பட்னியா இருக்கிறமேன்னு சொல்லி நம்மளால அக்கறை வச்சு கருத்தை சொல்லிப்பான்னு சொல்லி அவங்க கூட போயிட்டான். இப்ப உட்காந்து சாப்பிடுறாங்க. யாரு? கிழட்டு தீர்க்கதரிசி வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு தண்ணி குடிக்கிற நேரத்துல அப்பம் எடுத்து சாப்பிடுறாரு. கிழட்டு தீர்க்கதரிசிக்கு உண்மையாவே தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. இது வரைக்கும் பொய்யா வந்துச்சு, இப்ப உண்மையாவே அவனுக்கு வாயில தீர்க்க தரிசனம் வந்துச்சு. டேய், நான் திரும்பி போக கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு நீ போனியா? நான் அப்பம் புசிக்க வேண்டாம்னு சொன்னேன், புசித்தியா? நீ சாப்பிட்டு போகும்போது சிங்கம் உன்னை காலி பண்ணிடும்னு சொல்லிட்டான். ஒரு சிங்கம் உன்னை வாயில அப்பம் வச்சிருந்தது என்ன ஆயிருக்கும் அவருக்கு? சிங்கம் உன்னை காலி பண்ணும் சாப்பிடும் போது. அடா பாவீங்களா, இந்த ஒரு அப்பத்துக்காக நான் சிங்கத்தை சாவணும்? படிமா 20வது வசனம். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலகின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் போஜன பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுத்தான். அவன் வந்தாருல, இப்ப இவர் தானே சொன்னாரு, நீ போற வயல சிங்கம் காலி பண்ணிடுறோம்னு. அதனால என்ன பண்ணாரு, இங்க எந்த நீங்களே போயிடுங்க, தயவு செய்து நான் கூட வரணும், ஏன்னா உள்ள சிங்கம் காலி பண்ண போகுது, என்னை சேர்த்து காலி பண்ணிடும். அதனால தான் பண்ணேன், நீ ஏன் கிளம்பப்பா இந்த வீட்டுல இருந்து வீட்டு வாசல்லையே அவனை அனுப்பி விட்டான். எப்படி பாருங்க, இவன் போய் அவ்வளவு தூரத்துல அவன் கூப்பிட்டு வந்தானே, மறுபடியும் இவனால போய் அவ்வளவு தூரத்துல விட்டு வரணும். ஆனா இவன் என்ன சொல்றான், வீட்டுல இருந்து சேனம் கட்டி போயிட்டோம் கூட்டு வந்து காலி பண்ணி விட்டானே. பிரியமானவர்களே, இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியதான முக்கியமான காரியம், நம்மளை எவனாவது ஏமாத்தி உனக்கு அதை தரேன் இதை தரேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு ஏமாந்துறாரு கழிச்சு. தெய்வம் எதை வேணும், இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதெல்லாம் செய்யணும். இது ஒன்னும் தப்பு இல்ல, அது இல்லைன்னு எவனவனை ஏமாத்தினான்னா தயவு செய்து இணங்கிறார். கர்த்தர் சமூகத்துல கேள்வி உட்காந்து, இது தப்பா ஆண்டவரே, இப்படி நான் செய்யலாமா? நீ ஏற்கனவே இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்கிறேன், ஆனா இப்ப இதை செய்யலாம் தப்பு இல்லைன்னு சொல்றாங்க, நம்ம செய்யறது தப்பா தப்பு இல்லை, நீங்க சொல்லுங்க. ஆண்ட சமூகத்துல உட்காந்து கேளுங்க, கர்த்தர் நம்மளோட பேசுவார். இல்லைன்னா யாராவது நம்மளை ஏமாத்திடும், எவனாவது ஏமாத்தி கூட்டு போய் அப்படி கொடுத்து வயிற்றுக்கு போஜனமும் போஜனுக்கு வயிறும் ஏற்கும், ஆனா கர்த்தர் இதையும் அதையும் அழித்து போடுவார். சரியனமும் வேசித்தனத்துக்குரியது அல்ல. இப்ப வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறு ஏற்க சாப்பாடுதான் பெரிய சாப்பாடுன்னு எப்படிப்பட்ட ஆளுங்களா இருந்தாலும் வாயை பழக்கிறார், எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் வாயை பழக்கிறார். சாப்பாடுதான் இப்ப பெரிய காரியம். நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், இப்பயும் சொல்றேன், சிலர் இந்த கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு பகஞ்சனா இருக்கிறாங்க, அவர்களுடைய தேவன் வயிறு அப்படி சொல்றாங்க. பிலிப்பியர் 3:19 முன்ன நான் சொன்னேன், இப்ப அழுது சொல்றேன், கண்ணீரோட சொல்றேன், அப்படி சொல்றான். 3:19 அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. அவங்களுக்கு வயிறு தான் கடவுள். இந்த வயிற்றுக்கு எதனா கொடுங்க, இந்த வயிற்றுக்கு எதனா கொடுங்க, ருசியா டேஸ்டா அதை கொடுங்க, இதை கொடுங்க. அப்ப அவங்களுக்கு யாரு தேவன்? இந்த வயிறு தான், இந்த வயிறு தான் தேவன். சுந்தர் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு பாசனம் அப்படின்னா குன்னூர்ல கூட அச்சிசன் நம்பர். அவர் மதுரையில இருக்கும்போது நான் ஒரு லோக்கல் இல்லை, அவருக்குரிய பக்கத்து லோக்கல். அவர் ஒரு லோக்கல்ல பிரசங்கம் பண்ணணும். அங்க போய் நான் என்ன பண்ணேன், காலையில கூட்டம் நடத்தணும். அவர் வர மாட்டாருன்னு காலையில கூட்டம் நடத்தணும். தம்பி நான் ஒரு பாஸ்டர் தம்பி, அப்புறம் பாஸ்டர் ஆகல, அப்போ என்னை கூப்பிட்டு நீ போய் அங்க பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் நான் பிரசங்கம் பண்ணிட்டு அப்புறமா அவர் சாத்தூர்ல இருந்தார், சாத்தூருக்கு போகணும். அப்போ ஒரு நாள் நைட் என்னை கூப்பிட்டாருமா, உனக்கு நான் எதெல்லாம் தரேன் அப்படின்னு. அப்போ பிரான்சிஸ் பாஸ்டர் ராம்நாட்ல இருக்கிறார். அவர்கிட்ட சொல்றேன், சுந்தர் சிங் இப்படி கூப்பிட்டாரு, ஏய் போ, உனக்கு ஒரு மாதிரி அவன் பறி கொடுக்க போறான் போ அப்படின்னு சொன்னாரு. நைட்டே கூப்பிட்டாரு, நைட்டே வந்துருங்க, உங்களுக்கு செலவுக்கு எதனா தரேன், நீங்க போய் வாரம் கூட்டம் நடத்துறீங்க, அதெல்லாம் மாசம் மாசம் உங்களுக்கு செலவு தரேன், நீங்க சின்ன சபையில தானே எடுத்துங்க. போன மணி 9:30 மணி ஆயிடுச்சு. அவருதான் சாப்பிட்டு இருந்தாரு. அப்ப சொல்றாரு, தம்பி நீ வரவேணும், உனக்கு 2 சப்பாத்தி எடுத்து வச்சிருந்தேன், சப்பாத்தியும் கறி குழம்பும். இதோ இங்க ஒருத்தன் வந்துட்டு இங்க கொடுன்னு கேட்டான், அதனால அவனுக்கு கொடுத்துட்டாரு தம்பி.
சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. உனக்குதான் எடுத்து வச்சேன், இங்க கூட இங்க இருந்து ஒருத்தன் கேட்டான், அதனால அவனுக்கு கொடுத்துட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா கேக்குறாரு. அவரை ஓரமா படுக்க வச்சாரு. ஓரமா படுத்துட்டு காலையில இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் 1/2 மணி நேரம் வழியே வரல. கடைசியில இவ்வளவு கட்சி பணத்தை எத்தனை வந்து இப்படி செலவுக்கு வச்சுங்க. ஓ நிறைய பணம் வந்தாலும் வாங்கி பாய்க்கலாம். வெளியே வந்து பிரான்சிஸ்க்கு போன் பண்றேன், ஏன் மலை அவரை மலை தான் ஏன் மலை என்ன கட்டு பண்ண 8 ரூபா 150 ரூபா தான் இருக்கோம்னாரு. எடுத்து பார்த்தா எல்லாம் 1 ரூபாய் 2 ரூபாய் 175 ரூபாய். நான் சொன்னேன், எப்பா அப்படிதான் கொடுத்தாரு. சிரிக்கிறாரு அவர். சில நேரங்கள்ல வயிறு நமக்கு தெய்வமா மாறிடும். பிரியமானவர்களே, இந்த வயிறை நம்ம தெய்வமா மாறக்கூடாது. மேல இருந்து வசனம் படிக்கும், பிலிப்பியர் 3:18 இருந்து. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறாங்க. அதுக்கு மேல உள்ள வசனத்துல இருந்து வாசி. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். ஏன்னா நாம் ஊழியக்காரங்க, நமக்கு நடக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு, சத்தியம் இருக்கு, மார்க்கம் இருக்கு, ஜீவ மார்க்கம். அந்த வழியில நம்ம மாதிரியா நடக்கணும், ஜனங்களுக்கு மாதிரியா நடக்கணும். வேறு விதமா நம்ம நடக்கக்கூடாது. நம்மளை பார்த்து யாராவது கேவலமா பேசக்கூடாது. இப்ப நீங்க ஒரு காசே இல்லாம இருக்கிறீங்க வைங்க, திடீர்னு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க, திடீர்னு நான் போன் பண்ணியம்மா எதனா வாங்கி செய்யுங்க, அந்த வீட்டுல சாப்பிட வரேன், நான் மத்தியானம் வீட்டுல தான் சாப்பிடுவேன், ஏன்னா நல்லதா வாங்கி செய்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட காசு இல்லை அந்த நேரத்துல. இப்ப நான் போன் பண்றேன், நீங்க என்ன ஐயோ பிரதர் என்கிட்ட காசு இல்லை, தயவு செய்து வராதுங்க அப்படி சொல்லுவீங்களா? ஐயோ பிரதர் வாங்க பிரதர், உங்களுக்கு செஞ்சு வைக்கிறேன், நீ இப்ப கடன் வாங்கல, இப்ப யாருக்கிட்டையாவது கடன் வாங்கல, கடன் வாங்கி நீ அவங்களுக்கு பெருசாக 3-4 ஐட்டம் செய்து வைப்பேன். இப்ப வந்து நான் மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிட்டு வந்துடுவேன். நீ யாருக்கிட்ட கடன் வாங்கினு கேட்டேன்னா, நீ காசு வச்சிருந்தியா இல்லையா, உங்ககிட்ட செலவுக்கு இருந்துச்சா, எப்படி செஞ்சீங்க, இதுல கேட்பனா? யோசித்து பாருங்க. இங்க என்ன ஒரு வீட்டுல கூப்பிட்டாங்க, மத்தியானம் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு செய்யணும், நான் கை சாப்பிடுவீங்க, சாம்பார் அப்பளம் சாப்பிட மாட்டேன், யார் வீட்லயும் வற்புறுத்திங்களா, சாம்பார் அப்பளம் அவ்வளவுதான். சாம்பார் ஒரு அப்பளம் எல்லாம் ஊருக்கா, அந்த கறி செய்து இதை ரோஸ்ட் பண்ணு, இத கறி வை, அதை வறுத்துரு, இத பொடி, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னா. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள். இந்த ஊழியக்காரங்க சரீரத்துல பாடுபடுற அனுபவம் இல்லாம போச்சு அப்படி சொன்னா, சகல கஷ்ட நஷ்டங்களையும் நாம் கலந்து கொள்ளணும், சகல காரியத்திலும் தெரிந்து கொள்ளணும். அந்த காரியத்துல நம்ம பாடுபடுறதான அனுபவம் இல்ல, சுகபோகமா நாம் இருக்கணும். நான் படுத்திருந்தா 4 பேர் கூப்பிடணும், நான் காலம் கையை அப்படி இந்த காலம் ஒரு 2 பேர், இந்த காலம் ஒரு 2 பேர், இந்த கையை ஒரு 2 பேர், இந்த கையை 2 பேர், அறைய 2 பேர். பார்த்தது இதுதான் கிறிஸ்துவுக்கு பகஞ்சன், சிலுவைக்கு பகஞ்சனா மாறிடும். செய்யக்கூடாது. வருஷ கணக்காச்சு. சின்ன பசங்களை கூப்பிட்டு காலம் சொல்லுவாது, பாதத்தை மட்டும்தான். என்னைக்கு நான் ரொம்ப இந்த அடிப்பட்ட பாதம் வலிச்சுச்சுன்னா பாதத்தை மட்டும்தான், அதுக்கு மேல வரக்கூடாது. குட்டி பசங்க வந்தா தலைசொரி, அவ்வளவுதான். நான் செய்யறதான காரியம். 10 பேரை கூட்டி கும்பலா உட்கார வச்சுட்டு கையப்படி காலப்படி அதப்படி இதப்படி கண் பாட்டு படுத்து கிடப்பாங்க. அவங்க அது மணி கணக்குல அவங்களுக்கு கை வலிக்காது. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அமைக்கிட்டு உட்காந்துக்கணும். அவங்களுக்கு தூக்கமா வருது. அதாங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர். நாம சுகபோகமா இருக்கிறோம், சிலுவைக்கு நாம் பகஞ்சர். பாடு இந்த சரீரத்துல அனுபவிக்கணும். எனக்கு எவ்வளவுதான் டயர்டு வந்தாலும் கத்தாவே, இந்த டயர்டு இதை விட ஜாஸ்தி வரணும். நான் இன்னும் வேலை செய்யல, இன்னும் ஊழியம் செய்யல. இப்ப நான் ஊழியம் செய்து டயர்ட் ஆகணும். அப்பதான் நான் ஊழியம் செய்திருக்கேன் இன்னைக்கு.
ஏசு கிறிஸ்து பாருங்க, யாரையாவது கை கால பிடிக்க சொன்னாரா? போட்ல போறாரு, பின்னால தலக்காணி வச்சு தூங்குறாங்க. பயங்கரமான காத்து அடிக்குது. அப்பெல்லாம் பெரிய கப்பலா? சாதாரணமான போட்டு. அதுல தண்ணி மேல வந்து ஊத்தும், மூஞ்சிலெல்லாம் தண்ணி அடிக்கும். எந்த டயர்டு இருந்துச்சுன்னா அவர் தூங்கி இருப்பாரு. அவங்கள சொன்னா தூங்குற, கப்பல் மேல இங்கிருந்து ஆடிட்டு கிடக்குது, சாவ போறாங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு. எழுப்பிட்டாங்க, கோவம் வந்துச்சு. விசுவாசம் இல்ல சந்ததிய, நானும் தானே இங்க இருக்கிறேன், செத்து போனா எல்லாரும் சேர்த்து தானே செத்து போறோம், அறிவில்லை உனக்கு, தூங்குற மாதிரி இல்லை, எழுப்புற. ஆண்டவர் என் பிள்ளைகளே ஏன் உங்களுக்கு விசுவாசம் எல்லாம் போச்சுன்னு மெதுவா சொன்னாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த வசனத்தை வாசிங்க. வாக்கு 4ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, நல்ல கவனிங்க, கடல்ல போய் பலத்த சுழல் காற்று உண்டாச்சுன்னா என்ன நடக்கும்? தாறுமாறா போவோம் அந்த போட்டு. ஒவரியில நான் இருக்கும் போது 2 பேர் 3 பேர் வந்தாங்க வெளியே இருந்து. நான் என்ன பண்ணேன், கடற்கரை ஆளுங்க தானே, கூட்டிட்டு போட்டிங் போயிட்டேன். போட்டிங் சாயந்தரம் டைம் போட்டிங் போன பேரு, அங்க பெரிய இதுதான் அது ஃபைபர், அதுல முன்ன போய் உட்காந்துருந்தேன். இந்த அலை வந்துச்சு பாருங்க, அலை வந்த உடனே அந்த போட் மாதிரி பண்ணிச்சு, இப்படி மேல ஏறி விழுந்துச்சு. நான் உட்காந்து பாருங்க, என்ன விட்டுட்டு அது வந்துச்சு கீழே, நான் பின்னாலதான் வந்து விழுந்தேன். நம்மளுக்கு போட்டெல்லாம் தெரியும், அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு புதுசா நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்மளுக்கு ஜாலியா உட்காந்து முன்னே உட்காந்துங்க, அது அப்படி தூக்கி அலையில அப்படி போட்டுச்சு, அவ்வளவுதான். போட்டுக்கே வந்துச்சு, நான் பின்னாலதான் வந்து இடுப்பு புடிச்சுக்கிச்சு, ஆறு மாறா எங்க பார்த்தாலும் முட்டி வேற தேங்கி போச்சு. கரை கொண்டு போங்கன்னு சொல்லி மூச்சு பிடிச்சி, சனிக்கிழமை அதுவும் காத்திருக்கட்டும், மூச்சு பிடிச்சிட்டு வந்து உட்காந்து எப்படியோ காத்திருப்பட்டு நடத்தி முடிச்சுட்டேன். அடுத்த நாள் போன் பண்றேன், விசுவாசிகளை கேட்கறாங்க, என்னாச்சுன்னு. வழிக்கு விழுந்துட்டேன்ட்டேன். போட்ல விழுந்தேன்னு சொல்லவே இல்லை, வழியில தான் விழுந்தேன் அப்படி சொன்னேன். குணசீலம் பாஸ்டரும் துரை பாஸ்டரும் அப்ப இருந்தாங்க. ஒருத்தன் எண்ணெயை கொண்டு வந்துட்டான், ஆயில கொண்டு வந்து தேய்க்கிறதுக்கு, கடல்காரக்காரன் கூடுதால இருந்து. அந்த நேரத்துல பார்த்து குணசீலம் பாஸ்டரும் துரை பாஸ்டரும் என்ன தம்பியாச்சு, மண் இருந்துச்சு, ஏன்னா மண்ணு தான் அங்க ஃபுல்லா மண் இருந்துச்சு, பழிக்கு வந்துட்டான். அவங்ககிட்ட போய் சொன்னேன். அவன் வந்தா, ஐயா ஆயில் மண்ணு கொண்டு வந்திருக்கேன், போட்டு தேய்க்கலாமான்னு கேட்கறான் ஒருத்தன். ஏன் அவன் வந்து யாரும் போட்டு தரீ தெரியாம வந்துட்டான் அப்படின்னு. எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், 1 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப நான் இதுல பாடு அனுபவிக்கல, ஊழியம் செயல் பாடு அனுபவிக்கல, வேற விதமா தான் பாடு அனுபவிச்சேன், நம்முடைய சுகபோகத்தை நிமித்தம். அப்ப நான் எதுல பாட அனுபவிக்கணும்? ஊழியம் செய்து பாட அனுபவிக்கணும், கஷ்டத்துல போகணும், அப்பதான் பாட அனுபவிக்கணும். வலிமா அப்பொழுது பரஞ்சர்கள் இப்போ ஆண்டவர் அப்போது எழும்புறார், படகுல எழும்புறார். படிமா சொல்லுங்க. அப்போது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உடனேயும் அதட்டினார், தூக்கத்தை கலைச்சிட்டானுங்களே, நானே எப்பயாவது பிரயாணத்துல தூங்குறேன். அவருக்கு தூங்க கூட டைம் இல்லை, சாப்பிட கூட டைம் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? மார்க் 6ஆவது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, எப்பா அனாந்தரமான ஒரு இடத்துல கூட்டு போங்க சாமிங்களா, சாப்பிட கூட விட மாட்டானுங்க, என்ன இந்த பாடு படுத்துறாங்க அப்படி சொல்றாரு. மார்க் 6ஆவது அதிகாரம் 31. அவர் அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவும் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராயிருந்தபடினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. சாப்பிட கூட நேரம் இல்லை அவங்களுக்கு. ஜனங்க வந்துட்டே இருக்கிறாங்க, எங்கேயாவது தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அதனால நாங்க சொல்றாரு, ஜனங்க இல்லாத இடத்துல கூட்டு போயிடுறேன், ஜனங்களே வராத இடத்துல கூட்டு போங்க, சாப்பிட கூட டைம் இல்லை ரொம்ப. அப்ப சாப்பிட கூட டைம் இல்லை அப்படின்னா தூங்குறதுக்கு ஒரு டைம் கழிச்சிருக்குமா? அதனாலதான் அவன் டயர்ட்ல
அவ்வளோ பெரிய காத்தடிச்சதுக்குள்ள டயர்ட்ல தூங்கும் போது என்ன நடக்குதுன்னே தெரியாது பார்த்தீங்களா. நம்மளுக்கு சரீரத்துல ரொம்ப டயர்டு பாடு. இப்போ ஊழியத்துல நம்ம பாடுபடுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, வேற விதமா பாடுறோம். அப்ப எழுப்பி அவர் அதட்டினார், தூங்குறவங்க ஏண்டாங்களுக்கு விசுவாசமே கிடையாதா, யாராவது காற்றையும் கடலையும் இந்தாண்ட அத்தன்றாரு அப்படி அவங்க யோசித்தாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அப்போ இவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர்கள் அப்படின்னு சொன்னாக்கா சரீர பிரகாரமா பாடு அனுபவிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சின்ன கஷ்டம் சரீரத்துல வந்தா கூட என்னாச்சு 4 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கோம். எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு அந்த என்னைக்குன்னா நான் இங்க 3 மாசம் ஆகுது, என்னைக்காவது எனக்கு இந்த வியாதி இருக்குது சரீரத்துல, அந்த வியாதி இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்கு. ஒரு நாளாவது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நானு. யாருன்னா உடம்பு இல்லை அடி சேர்ப்பால யாரை கேட்டு உடம்பு இல்லை எனக்கு ராசா இருக்கிறேன் நான் அப்படி சொல்லுவேன். எனக்கு உடம்பு முடியலன்னா கூட யாராவது நாங்க பிரதர் டயர்டா இருக்கீங்க உடம்பு முடியலையா, நான் ஏன் உடம்பு முடியாம இருக்கிறேன், எனக்கு ஆளினாலும் நல்லாதான் இருக்கு, எல்லாம் நல்லாதான் இருக்கு. சில நேரங்கள்ல நான் தூங்கி மூஞ்சில படுக்கும் போது வீடு சுத்தம் நம்பிய பயங்கரமா சுத்தம், எழுமுனா சுத்தம், அதை கூட நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சரி ஏசு நாமத்துல கண்ணை கெட்டிமா முடி திறந்தா கப்பு நின்றோம். எந்த வியாதி பலவீனம் இருந்தாலும் வெளியே தெரியக்கூடாது. இவரே பாவம் அப்படி சொல்லிட்டு உட்காந்து முடியுமா? அப்போ நான் என் பலவீனத்தை உங்களாட்ட சொல்ல முடியுமா? அப்ப நீங்க இந்த கொடுமை கோயிலுக்கு வந்து அங்க 2 கொடுமை அவுத்து போட்டு ஆடிட்டு உங்களையே நீங்களே பிரச்சனைன்னு என்கிட்ட வரீங்க, எங்களுக்கு அந்த வியாதிங்க இந்த வியாதிங்க ஜோம் பண்ணுங்கன்ட்டு நானும் எனக்கு முடியல சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்றத சொல்லாம போயிடுவீங்க. ஐயோ இவரே கஷ்டப்படுறாரு பாவம், இவருக்கு என்னத்த சொல்றது நம்ம போயிடுவோம். என்னுடைய சரீரத்துல 1000 பலவீனங்கள் இருக்கலாம், வெளியே காட்டக்கூடாது. எப்பவும் நாமும் வல்லமை உள்ளவங்களதான் மத்தவங்களுக்கு காட்டணும். என் பலவீனம் ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. பலவீனம் தெரிஞ்சுச்சுன்னாக்கா மொட்டை அடிச்சு விட்டுறோம். பேய் கேட்கலாம் பத்தியா சிம்சோனே எங்கிருந்து வல்லமா இருக்கு, எங்கிருந்து வல்லமா இருக்கு கேட்டுனே இருந்தாங்கல்ல. அவன் சொன்னானா அதை கட்டு இதை கட்டு பலன் போயிடுன்றாங்க, எதை கட்டினாலும் போக மாட்டேங்குது. நம்முடைய வீக்னஸ், நம்முடைய சீக்கிரம் வெளியே யாருக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அப்போ சிலுவைக்கு நாம் பகஞ்சரா இருக்கக்கூடாது. சிலுவைக்கு வேண்டாம், எனக்கு இந்த சிலுவை பாடுகள் வேண்டாம், உபத்திரவம் எவ்வளவு பிரச்சனை வரட்டும், என்னதான் நடக்கட்டும், தைரியமா நிக்கணுங்க. அவங்க தாங்க ஊழியக்காரர், அவர்கள் சிலுவைக்கு பகஞ்சரா இருக்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீர் விடுறேன். இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறான் அவன். அடுத்தது அவர்களுடைய முடிவு அழிவு. இப்படியெல்லாம் நம்ம ஊழியம் செய்தா கூட அழிவுதான். நம்மளுக்கு இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு ஊழியம் செய்தா கூட நம்மளுக்கு அழிவு வந்துடும். நான் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர மாட்டேன். சியோன் 1,44,000 பேர் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து காலத்துல இன்னி வரைக்கும் சியோன் இருக்குது. இன்னுமா 1,44,000 வரல. நீங்க யோசிச்சு பாருங்க, வெறும் 1,40,000 எத்தனை கோடியா தேவன் ஆராதிக்கிறாங்க, இயேசு காலத்துல 2000 வருஷம் வரைக்கும் வந்துச்சு. 2000 வருஷம் வரைக்குமா 1,44,000 பேர் இன்னும் உருவாக்கப்படல. எவ்வளவு ஊழியக்காரங்க செத்து போனாங்க. கடல் போட்டா எப்படி இருக்கும்? ஆனா இன்னும் பூர்த்தி ஆகல. ஏன்? நாம் சியோனா மாறுறது பெருசு இல்ல, ஆண்டவர் தொகைக்குள்ள சேரும். அதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நான் இன்னொரு நாளைக்கு அதை சொல்றேன். சியோனுடைய தொகை என்ன, யார் அதுக்குள்ள வருவாங்க, யாரெல்லாம் சியோன்ல பிறப்பாங்கன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். இது அந்த சப்ஜெக்ட் கிடையாது. அப்போ நான் அதுக்குள்ள வரணும்னாக்கா நான் சரியா நிக்கணும். இது உள்ள பேர் நான் அழிவுல போயிடக்கூடாது. இது உள்ள பேர் என்னுடைய முடிவு அழிவா இருக்கக்கூடாது. அடுத்து கீழே அவர்களுடைய தேவன் வயிறு. பாத்தீங்களா எதனால எனக்கு அழிவு வருது? என்னுடைய தேவன் வயிறு. சாப்பாடு. இப்ப நான் யாரையாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னா நான் காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதான் என்னுடைய தாழ்ச்சி. நான் போய் சாப்பிட்டு இன்னொரு விசுவாசி கொடுத்தா எனக்கு எவ்வளவு கேவலம். அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். ஒரு நாள் கூட செய்ய மாட்டேன். நான் காசு கொடுத்த நான் வாங்கி தரேன், நீ சாப்பிட்டு போ. நீ வாங்கி தரதுக்கு நான் இல்லத்துக்கு அப்புறம் மூழியக்காரன். நம்ம கூட்டு போய் இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட்டு வச்சுட்டு அவங்க தள்ள கட்டி நம்ம பான்னு உட்காந்து காரில் உட்காந்து யோசித்து பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது.
நான் ஒரு நாள் கூட நான் ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து ஒரு நாளும் என் வாழ்க்கையில பஞ்ச காலம் வந்ததே கிடையாது. எங்க யார கூட்டு போனாலும் என்ன வேணா சாப்பிடு, என்ன வேணா சாப்பிடும், ஆனா பில்லு நான் ஒரு நாள் கூட ஒரு விசுவாசி கூட கூடுன்னு சொன்னது கிடையாது. உங்கள்கிட்ட பணம் இருக்கா, உங்கள்கிட்ட பணம் இருக்கா, உங்கள்கிட்ட பணம் இருக்கா கேட்டதே கிடையாது. அப்படி பழக்கம் என்கிட்ட கிடையாது. சிஸ்டர்களை கூட்டு போனா கூட என்ன வேணா சாப்பிடுங்க, நான் தரேன் காசு, அவ்வளவுதான். இதைத்தான் சாப்பிடணும், அதிகம் சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. கூட்டு போயிட்டோம், எப்பயும் ஒரு வாட்டி சாப்பிட்டோம். நம்முடைய வயிறு நமக்கு தேவனா இருந்துடக்கூடாது. அப்படின்னா மற்றவர்கள் வேதனை உண்டாக்கிடும். நம்முடைய வயிறு நமக்கு தேவன், அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சை. அவர்களுடைய லட்சை அப்படி சொன்ன விருப்பம், அவர்களுடைய மன விருப்பம், அது மத்தவங்களுக்கு லட்சியா தெரியுங்களா? இவங்க இப்படிதான் பண்றாங்க, இந்த ஊழியக்காரங்க இந்த அக்கா அப்படி பண்றது, இந்த பிரதர் இப்படி பண்றாரு அப்படி சொல்றாங்க இல்லையா? அதாங்க லட்சை. அசிங்கப்பட்டு போயிடும் அவர்கள் லட்சை. அடுத்தது, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பாத்தீங்களா? ஆவிக்குரிய சிந்தனை இல்லாம பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திச்சிருந்தா உங்கள்கிட்ட நீ எதனா நான் உங்கள்கிட்ட கேட்டு நீ கொடுக்கலன்னா உன் மேல எனக்கு கோபம் வரும். அப்ப உன்னை திட்ட வேண்டியதாரு. அப்ப எதுக்கு நீ திட்டு வாங்குற? கேட்டதை கொடுக்கல, நான் சொன்னதை நீ செய்யல. ஒரு ஆவிக்குரியக்காரன், நான் உங்களை எதுக்கு திட்டுறேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை அதிகமா நான் எதுக்கு திட்டுறேன் சொல்லுங்க, நான் கம்மனை திட்டுறேன். எதுக்கு திட்டு? உங்களை கூட்டத்துக்கு வரலாம் திட்டுவேன். ஏன் தசமாவும் கொடுக்கல, ஏன் காலி கொடுக்கலன்னு ஒரு நாளும் திட்ட மாட்டேன். கூட்டத்துக்கு வரலன்னா மட்டும்தான் திட்டுவேன். எல்லா சமயத்தையும் அதான், கூட்டத்துக்கு வாங்க ஆவிக்குரிய காரியத்தை கத்துட்டு, கூட்டத்துக்கு வாங்க நன்மை உண்டாகும். கூட்டத்துக்கு வரலன்னா எரிச்சல் ஆயிடணும், ரொம்ப கோபம் வரும். அதுக்கு மட்டும்தாங்க ஜனங்களை திட்டுவேன் நான். மத்த எந்த காரியத்துக்கும் நான் திட்டுவேன். நீ எப்படி வேணாமா எப்படி வேணா போ, நீ ஒண்ணுமே கொடுக்க தேவையில்லை. நீ தேவசமத்துக்கு வந்தா கர்த்தருடைய வார்த்தை கத்துப்பேன், அதனால உனக்கு நன்மை உண்டாகும். இல்ல அப்படின்னா உனக்கு நான் ஊழியக்காரன் வந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு எந்த நன்மையும் வராதே. அதுதாங்க நம்மளுக்கு. அப்போ நம்ம இந்த பூமிக்கு இதான லட்சியமான காரியங்களை சேர்த்து அலையக்கூடாது. இந்த பூமியில அது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொன்னா எவனா வெளிநாட்டுல இருந்தாலே அதை வாங்கி அனுப்பும், இது வாங்கி அனுப்பும், இது வாங்கி அனுப்பும், அதை வாங்கி அனுப்பும். உலகத்தார்கிட்ட எதுவுமே இருக்காத பொருளெல்லாம் எங்க இருக்கும்? சீப்பியும் ஊழியக்காரர்கிட்ட இருக்கும். உலகத்துல யாருக்கிட்டே இருக்காது அந்த மாதிரி பொருள் எல்லாம் சீப்பியம் காரங்கிட்ட, ஊழியக்காரங்க. அப்படி பொருளாசையர்கள் லட்சை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அடுத்தது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாத்தீங்களா? நம்முடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்குது? நம்முடைய குடியிருப்பு பரலோகம். இந்த பூமி இல்ல, இந்த பூமி இல்ல. அவர் வருவார், அவர் வருவார், அவருக்காக நான் வெயிட் பண்றேன், அவருக்காக நான் வெயிட் பண்றேன். அப்படி போய் சேர்ந்தது இதுதான். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இவன் ஏமாத்தி கூட்டு போன உடனே அந்த தீர்க்கதரிசி போயிட்டான். இப்ப சொல்றான் அவன், நீ எழுதி போப்பா, ஓ அடுத்த நாள் ஏற்றி அமைச்சுட்டான். இவன் என்ன செய்யலாம்? வந்தான். வரும்போது என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒரு சிங்கம் வந்துச்சு வழியில. ஒரு சிங்கம் வந்து இந்த தீர்க்கதரிசி கொண்டு போட்டுச்சு. கொண்டு போட்டு அவன் ஏறி போன கழுதி அவன் ஒண்ணு பண்ணல. இந்த சிங்கம் இவனை சாப்பிடல, அடிச்சு சாவடிச்சது. அவன் செத்து போய் விழுந்து கிடக்குறான். அவனையும் அந்த சிங்கம் சாப்பிடல. இந்த கழுதையும் ஒண்ணும் பண்ணல. அந்த கழுதையும் ஓடல பயந்து. சிங்கத்தை பார்த்தா கழுதை எங்களை நிக்குமா? கழுதையும் பயந்து ஓடல. இந்த சிங்கம் கொண்டுட்டு அந்த சிங்கமும் அவனை விட்டு போகல. அந்த சிங்கமும் அங்கேதான் இருக்குது, கழுதையும் அங்கேதான் இருக்குது. அந்த தீர்க்கதரிசி செத்து கிடக்குறாங்க. போறவங்க வரவங்கலாம் பார்த்துட்டு போறாங்க. அந்த வழியா போறவங்க வரவங்கலாம் பார்த்துட்டு போறாங்க. இந்த தீர்க்கதரிசி தானே வந்து அங்க ஒரு தீர்க்கதரிசி சொன்னா இங்க செத்து கிடக்குறானே அப்படி சொல்லி ஊருக்குள்ள போய் பேசுறாங்க. உடனே அந்த கிழக்கு தீர்க்கதரிசியுடைய ஜனங்க அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு காதல் விழுந்து அவங்க போய் சொல்றாங்க, போற வழியில தீர்க்கதரிசி செத்து கிடக்குறான் அப்படியா அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு சேனை கட்டி கொடுங்கன்னு சொல்லி கழுது மேல போறாரு. கழுது மேல போய் இவன் போய் அந்த தீர்க்கதரிசியை தூக்கும் போது சிங்கம் படி போயிடுச்சு. அப்பதான் போகுது சிங்கம். படிமா 28 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக ஒரு துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து, எங்க சாத்து எங்க அடக்கம் பண்ண வேண்டியவர், எங்க செத்து எங்க அடக்கம் பண்றாரு பார்த்தீங்களா? தேவனுடைய வீடு இருக்க வேண்டிய எருசலேமிலே ஒரு அடக்கம் பண்ண வேண்டியவர். யூதா தேசத்துல இருந்து போனவன் யூதா தேசத்துலதான் சாகணும், யூதா தேசத்துலதான் இவன் அடக்கம் பண்ணணும். ஆனா இவன் செத்தது எங்க? யூதா தேசம் இல்லாத ஒரு இடத்துல, தேவன் இல்லாத ஒரு இடத்துல. இவன் அடக்கம் பண்ணப்படுறது எங்க?
தேவன் விரும்பாத ஒரு இடத்துல, தேவன் எது விரும்பவே மாட்டான், அருவருப்பா நினைக்கிற ஒரு இடத்துல இவன் அடக்கம் பண்ணப்பட்டான். பாருங்க, இவன் செத்து கிடக்குறான், சிங்கமும் போகல, சிங்கம் அங்கதான் இருந்துச்சு. இந்த தீர்க்கதரிசி போய் அந்த பணத்தை எடுக்கும் போது மட்டும்தான் அந்த சிங்கம் விலகி போகுது. அந்த கழுதையும் அது குறிச்சு போடல, கழுதைய ஒண்ணுமே பண்ணல. கழுதை மேல இருக்கிற இவனை மட்டும் தான் அது குறி வச்சு காலி பண்ணி இவனை சாப்பிடவும் இல்லை, அடிச்சு சாகடிச்சு அதுவும் நிக்குது பாதுகாப்பா. பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நிறைவேறுது. அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த கர்வாலி மரம் எதற்கு அடையாளமா இருக்குது? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்த தேதும் மீறி மிஞ்சி நடந்தா நாம் காலி ஆயிடும். யார் அந்த சிங்கம்? பிசாசு. அவன் பார்த்தேன்னு இருப்பான். எப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறேன், எப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறேன், அவன் தான் என்ன பண்றான்? யார் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, உஷாரா இருங்க அப்படின்னு ஏன் பவுல் சொல்றான்? பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம், 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாமோ என்று சமயம் பார்த்துன்னு இருக்கான். எப்ப இவங்க தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாம போவாங்க, எப்ப இவங்க தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போவாங்க, எப்ப இவங்க கடவுளை விட்டு பின்வாங்கி போவாங்க, அப்ப இவங்களை காலி பண்ணுவான், அப்ப இவங்களை காலி பண்ணுவான், அப்ப இவங்களை காலி பண்ணுவான். அதுக்கு முன்னால கை வைக்க முடியாது, அதுக்கு முன்னால கை வைக்க முடியாது. கர்த்தர் அவனை அடிச்சு போட்டுருவார். எப்படி என் பிள்ளை மேல நீ கை வைக்கலாம்? தேவனுடைய காரியத்தை விட்டு இவங்க என்னைக்கு விலகுறாங்களோ அன்னைக்கு வேலியை விட்டு தாண்டிட்டாங்க. வேலியை விட்டு தாண்டினாக்கா பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு, காலி பண்ணிடும். அதனாலதான் அந்த காரியம் சொல்றாரு, இன்று உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை துரத்துக்கிறேன், என்னை காண்கிற எவனும் என்னை கொண்டு போடுவான். தேவனுடைய சமூகம் தான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு நீ வெளியே வந்துட்டுனா உனக்கு பாதுகாப்பு இல்லை, நாம் உயிர் போயிடும். அப்படித்தாங்க இவனுக்கு போச்சு. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகணும், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகணும், உயிர் போயிடுச்சு. நாம் கீழ்ப்படிஞ்சு ஆகணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், கர்த்தர் சொல்றது படியே நடக்கணும். நாம் தெளிந்த புத்தியோட நம்மளை யாரையும் ஏமாத்த விடக்கூடாது, நம்மளை யாரையும் வஞ்சிக்க விடக்கூடாது, நம்மளை யாரையும் ஏமாத்தி கீழ்ப்படியாம காட்ட விடக்கூடாது. அந்த மாதிரி அனுபவம் நமக்கு வரவே கூடாது. கர்த்தாவை என்னை பாதுகாத்து கொள்ளும், உங்களுடைய வார்த்தையின்படியே என்ன கடைசி வரைக்கும் காத்து கொள்ளும் சுவாமி. நான் இந்த மாதிரி ஒரு விலகி போயிடக்கூடாது, இப்படிப்பட்ட சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எனக்கு வரக்கூடாது. நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேனே தவிர எனக்கு இந்த உலகத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லாம போகணும் ஆண்டவரே. உலகப்பரியமான பாரம்பரிய காரியங்களெல்லாம் என் ஜீவியத்துல வந்துடக்கூடாது. எல்லா காரியத்திலும் என்னை பாதுகாத்து தப்பி வைக்கணும். அதுக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவேன்.